வணக்கம். நான் மெல்கோஸ் பேசுகிறேன் ஃப்ரம் டேட்டா சயின்ஸ் இன் தமிழ். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. நம்ம வந்து டேட்டா சயின்ஸு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங்க்கு தேவையான மேத்தமெட்டிக்ஸ், ஃபண்டமெண்டல் மேத்தமெட்டிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த சீரீஸில் நம்ம ரொம்ப லினியர் அல்ஜிப்ரா பார்த்துட்டு இருக்கோம். நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி தான் நம்ம டெய்லி வீடியோலாம் வந்து நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இந்த கிளாஸ் ரூம் நடக்கிற இன்ட்ராக்ஷனை சேர்த்து எடிட் பண்ணாமல் நம்ம வந்து யூடியூப்பில் வந்து போட்டுருவோம். ஸோ நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இன்டர்நெட்லேருந்து எடுத்துகிட்டு இருக்கோம். நிறைய புக்ஸ் ரெஃபர் பண்ணுறோம். எல்லாருக்குமே ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். போது நம்ம அது பார்த்துட்டு இருந்தோம். நாம்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். நேற்றுக்கு வந்து நாம்ஸ்னா என்ன, நாம்ஸ் பர்பஸ் என்னன்னு இருக்குது, நார்மலைஸ்டு பண்ணப்பட்ட டேட்டானா என்ன, நார்மலைஸ் பண்ணப்படாத டேட்டா என்னென்னு இருக்குது, நார்மலைஸ் பண்ணப்பட்ட டேட்டா வந்து மெஷின் ட்ரெயின் பண்ணும்போது அல்காரிதம் வந்து அந்த மாடல் இருக்குல்ல, அல்காரிதம் இருக்குல்ல, அது ட்ரெயின் பண்ணும்போது எப்படிலாம் எடுத்துக்கும், எப்படி வந்து அக்யூரசி கொடுத்துச்சு, நார்மலைஸ் பண்ணப்பட்ட டேட்டாவுடைய அக்யூரசி எப்பவுமே அதிகமாக இருக்கும், நார்மலைஸ் பண்ணாத டேட்டாவுடைய அக்யூரசி வந்து கம்மியாக இருக்கும்னு நம்ம பார்த்தோம். நம்ம ஸோ நம்ம வந்து இப்போ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம நம்மளுடைய இன்னைக்கு கண்ட்ரி பண்ணுவோம். கிளாஸ் 20 நமக்கு வந்து கண்ட்ரி பண்ணுவோம் உங்களுக்கு. இப்போ ஸோ நம்ம வந்து நேற்றுக்கு என்ன பண்ண மட்டும் ஃபர்ஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். நம்ம வந்து நேற்றுக்கு இதான் நம்ம பார்த்தோம். நம்ம ஒரு டெஃபினேஷன் ஆஃப் நாம் வந்து எப்பவுமே உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு. ஏற்கனவே வந்து வெக்டர் ஸ்பேஸ் பார்த்துருக்கோம். வெக்டர் ஸ்பேஸ் நிறைய வெக்டர்ஸ் இருக்குன்னு பார்த்துருக்கோம். அந்த வெக்டர் ஸ்பேஸ் வந்து ஆக்சிம்ஸ் 10 ஆக்சிம்ஸ் பார்த்துருக்கோம். 10 ரூட்ஸ் பேர். வெக்டர் ஸ்பேஸில் உள்ள ஒவ்வொரு வெக்டாரும் அந்த 10 ஆக்சிம்ஸ் வந்து ஒபே பண்ணணும், ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிருக்கோம். அதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ அந்த நாம் இருக்குது. நாம் ஆனி வெக்டர் முடியாமல் வச்சுங்க. நாம் எங்கே வருது, வெக்டர் ஸ்பேஸ் இப்படி வருது. பி கேபிட்டல் பின்னு போட்டால் வெக்டர் ஸ்பேஸ் அர்த்தம், ஸ்மால் வீனாக்க வெக்டர் அர்த்தம். என் நாம் ஆனி வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் ஏ ஃபீல்டு யூஸ்வலி த ரியல் ஆர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கும். நம்ம வந்து ஒரு வெக்டர் ஸ்பேஸ்ல வந்து ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு இப்போ வெக்டர் ஸ்பேஸ்ல வந்து 5 காம்பவுண்ட் இருக்குன்னு பார்த்துருக்கோம். வெக்டர் ஸ்பேஸ்ல வந்து ஒரு பிளான் கார்டீசியன் பிளான் ஒன்று இருக்கும். அப்புறம் வந்து ஜீரோ வெக்டர் ஒன்று இருக்கும். அப்புறம் பிரைமரி வெக்டர்ஸ் இருக்கும். ஓகேவா, பிரைமரி வெக்டர்ஸ் இருக்கும். அது இல்லாம வந்து 2 வெக்டரை சம் பண்ணப்பட்டு அதன் மூலம் உண்டாக்கப்பட்ட புது வெக்டர் இருக்கும். நம்பர் 4. 5வது என்ன இருக்குனாக்க வந்து ஒரு ஸ்கேலர் என்ன பண்றோம், ஒரு வெக்டர் என்ன பண்றோம்னாக்க ஸ்கேலர்ல மல்டிப்ளை பண்ணிருக்கோம். அதனால கிரியேட் பண்ணப்பட்ட புது வெக்டர் இருக்கும். இந்த 5 தான் எப்பவுமே வெக்டர் ஸ்பேஸ் இருக்கும் உங்களுக்கு. சரியா? நான் சொன்னவங்கள்ட்ட வெக்டர் ஸ்பேஸ்ல வந்து அந்த ஸ்கேலர் ஒரு வெக்டர் என்ன பண்றோம்னாக்க ஸ்கேலரை வந்து மல்டிப்ளை பண்றோம்னு சொன்னோம் இல்லையா? அப்ப ஸ்கேலர் எங்க சார் இருக்குன்னு பார்த்தோம். ஸ்கேலர் எங்க இருக்குனாக்க ஃபீல்டுன்னு கான்செப்ட் ஒன்று இருக்கு. அங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த இது நம்ம வந்து ஒரு ஸ்கேலர்னாக்க நம்மளோட ரியல் நம்பர் இருக்கு, காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு, ரெண்டுமே இருக்கும். ரியல் நம்பர், காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கும். ரியல் நம்பர் தான் தெரியும் உங்களுக்கு வந்து நம்மளுடைய நம்ம 5 ஃபேமிலி பார்த்துருக்கோம். ரியல் நம்பர் பார்த்துருக்கோம், நேச்சுரல் நம்பர் பார்த்தோம், ஹோல் நம்பர் பார்த்தோம், அப்புறம் இன்டிஜர் பார்த்தோம், நெகட்டிவ் பாசிட்டிவ் பார்த்தோம், ரேஷனல் இரேஷனல் பார்த்தோம். அதாவது ரியல் நம்பர் ஃபேமிலி பார்த்தோம். காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்பவுமே உங்களுக்கு என்னன்னாக்க ஒரு ரியல் நம்பர் ஒன்று இருக்கும், இமேஜினரி நம்பர் ஒன்று இருக்கும். ஸோ வெக்டர் ஸ்பேஸ்ல வந்து 5 பை டிஃபால்ட் 5 காம்பவுண்ட் இருக்கும். கார்டீசியன் பிளான் ஒன்று இருக்கும். அப்புறம் வந்து ஜீரோ வெக்டார் ஒன்று இருக்கும். எத்தனை டைமென்ஷனை பொறுத்து ஜீரோ வெக்டார் இருக்கும். அப்புறம் வந்து அப்புறம் என்ன இருக்குனாக்கா கார்டீசியன் பிளான், ஜீரோ வெக்டார் ஒன்று இருக்கும். அப்புறம் வந்து பிரைமரி வெக்டார் இருக்கும். சரி, அது 3 இருக்கும். அப்புறம் வந்து அந்த பிரைமரி வெக்டார் வந்து உண்டாக்கப்பட்ட அந்த 2 வெக்டாரை வந்து சம் பண்ணாக்க புதுசா வெக்டர் கிடைக்கும், அது இருக்கும். நம்ம 4. நம்பர் 5 வந்து ஒரு ஸ்கேலர் என்ன செய்யணும்னாக்க வெக்டார்ல மல்டிப்ளை பண்ணும்போது புது வெக்டர் கிடைச்சிருக்கும். இந்த 5 காம்பவுண்ட் இருக்கும். அப்ப அந்த 5 அப்பனாக்க ரியல் நம்பர் இருக்குல்ல, ரியல் நம்பர் வந்து ஆக்சுவலா வெக்டர் ஸ்பேஸ் இருக்காது. எங்க இருக்குன்னா ஃபீல்டு கான்செப்ட் ஒன்று இருக்கு, அங்கதான் உட்காந்துருக்கும் அது. ஓகேவா? ஃபீல்டு வந்து அந்த வெக்டர் ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஃபீல்டுல என்ன இருக்கும்னாக்க ரியல் நம்பர்ஸ் இருக்கலாம், காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கலாம். இதான் இருக்கும் எப்பவுமே உங்களுக்கு. சரியா? இதான் பார்த்தோம். நாம் மணி வெக்டர் ஸ்பேஸ். வெக்டர் ஸ்பேஸ்ல என்ன இருக்குனாக்க வந்து வெக்டர் ஸ்பேஸ்ல வந்து அதனுடைய காம்பினேஷன் ஆஃப் வெக்டர்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து இந்த அதனுடைய நாம் என்ன இருக்குனாக்க அங்க இருக்கும். அதான் பார்த்தோம் நம்ம. ஸோ நம்ம வந்து இந்த வீணாக்க வெக்டர் ஸ்பேஸ்னு அர்த்தம். இது ஆறுனாக்க உங்களுக்கு வந்து பார்த்தோம் ரியல் நம்பர்னு அர்த்தம். உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் சீனு போட்டிருப்பாங்க. இந்த நாம் வந்து 4 ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு வந்து அது வந்து என்ன பண்ணாக்க சாட்டிஸ்ஃபை பண்ண உங்களுக்கு. சரியா? அப்படி பண்ணவங்களுக்கு அப்புறம் என்னென்ன பார்த்துப்போம் நம்ம வந்து இது யூ கமா வி 2 வெக்டார் இருக்குது. இது வந்து இந்த சிம்பிள் பேர் வந்து இன்னு சொல்லுவாங்க, இல்லை பிளாங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க எப்பவுமே. ஓகேவா? யூ கமா வி ரெண்டுமே என்ன, இன் பி. அந்த யூ 2 வெக்டார், வி வெக்டார், பி வெக்டார் எங்க இருந்தாக்க அந்த பின்ற வெக்டர் ஸ்பேஸ் இருக்குது. அப்புறம் வந்து எல்லா ஸ்கேலர் இருக்கு. ஸ்கேலர் என்ன செய்யணும் வந்து ஒரு ஆல்ஃபா மாதிரி கொடுக்குறாங்க. அதான் விஷயம் உங்களுக்கு. சரியா இருக்கிறாங்க. ஸோ இந்த 2 வெக்டார் தான் நம்மளுடைய மெயின். 2 வெக்டார் தான் நாம் கண்டுபிடிக்க போறோம். அந்த 2 வெக்டார் எங்க இருக்குனாக்க பின்ற வெக்டர் ஸ்பேஸ் இருக்கும். கேபிட்டல் பின்னாக்க பார்த்துருக்கோம். அப்புறம் வந்து அந்த வெக்டர் என்ன செய்யும் போது ஸ்கேலர்ல மல்டிப்ளை பண்ண போறோம். அதான் சிவ நம்பர்.
ஸோ நாம் வந்து 4 ப்ராப்பர்ட்டி வந்து அது வந்து ஃபாலோ பண்ணணும். ஒன்று வந்து நான் நெகட்டிவிட்டி. எப்போதுமே நாம் எப்படி இருந்தாக்க வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இருக்கும் எப்போதுமே. சரியா? எப்பவுமே கீழே இருக்கவே இருக்காது. 0 இருக்கலாம், அது மேலே இருக்கலாம். மைனஸ் ஒன்று சான்ஸே இல்லை. 0.5 சான்ஸ் இருக்கவே முடியாது. நம்ம இருக்க முடியாது. ஒன்று இருந்தது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. 0 இருக்கலாம், அது மேலே இருக்கலாம். எப்போ 0 இருக்கும்னாக்க வந்து இது நான் அப்படின்னு பார்த்தோம். டெஃபினட்னஸ் அப்படின்னா எப்படின்னு பார்த்தோம். டெஃபினட்னஸ்னாக்க உங்களுடைய வெக்டார் வந்து 0 வெக்டார் இருந்துச்சுனாக்க வந்து அது கட்டாயமா என்ன இருக்கும்? 0 வெக்டார் இருந்துச்சுன்னா நாம் கட்டாயம் 0 தான் இருக்கும். எந்த குழப்பம் கிடையாது. பார்த்து நம்ம. ஸோ அதுதான் நம்ம வந்து கோடு போட்டு காமிச்சிருக்கு. நம்ம வந்து என்னுடைய வெக்டார் வந்து இப்போ ரெண்டுமே நெகட்டிவ்ல இருக்கு. 2 எலிமெண்ட்ஸுமே நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? இப்போ செக் பண்ணி பார்க்குறோம். அதனுடைய எது நான் நெகட்டிவ் செக் பண்ணி பார்க்குறோம். உங்களுக்கு செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது? நமக்கு வந்து மேக்னிடியூட் 5.0 இருக்குது. நாம் வந்து லென்த்தும்போம், மேக்னிடியூட்னு சொல்லுவோம், என்னென்ன சொல்லுவோம் உங்களுக்கு அப்புறம் 5.0 இருக்குது. ஸோ நம்ம வெக்டார் நெகட்டிவ் இருந்தாலும் எப்படி இருந்தாங்க கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0 தான் இருக்கணும். இருக்கும். ஓகே, இதுதான் உங்களுக்கு வந்து நான் நெகட்டிவிட்டி. எப்போதும் நான் நெகட்டிவா இருக்கு. மைனஸ் இல்லவே பார்த்தோம். அப்புறம் என்ன பார்த்தோம்? உங்களுக்கு வந்து டெஃபினட்னஸ் என்ன பார்த்தோம்? உங்களுக்கு வந்து நம்மளுடைய வெக்டார் வந்து 0 வெக்டார் இருந்துச்சுனாக்க நாம் 100% டெஃபினட்டா என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு எப்படி இருக்குனாக்க 0 தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்றோம்? 0,0 உங்களுக்கு வெக்டார் கொடுக்குறோம். அதுக்கு 2 டைமென்ஷன் இருக்கலாம், 3 டைமென்ஷன் இருக்கலாம், எனி டைமென்ஷன்லாம் பிரச்சனை கிடையாது. 3 டைமென்ஷன் கொடுத்து பாருங்க. நீங்க என்ன டைமென்ஷன் வந்து கொடுத்தாலுமே கட்டாயம் எப்படி இருக்கு உங்களுக்கு வந்து டெஃபினட்டா எப்படி உங்களுக்கு வந்து நாம் 0 இருக்கும் பார்த்தோம். ஓகேவா? அப்புறம் பார்க்குறோம். அடுத்து வந்து டெஃபினட்னஸ். ஸ்கேலபிலிட்டி அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வெக்டார் ஒன்று வச்சிருக்கேன். ஸோ நமக்கு என்ன பண்றாங்க? எனக்கு வந்து ஒரு வெக்டார் வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வெக்டார் ஒன்று வச்சிருக்கேன். திரிக்கமான வெக்டார் வச்சிருக்கேன். இந்த திரிக்கமா நாமுக்கு இந்த திரிக்கமா ஃபோருக்கு வந்து நான் நாம் கண்டுபிடிக்கிறேன். ஒரு ஆன்சர் 5 வருது. எக்ஸாம்பிள் 5 வருது. அந்த அப்புறம் வெக்டர் என்ன பண்றாங்க? ஸ்கேல் பண்றான். திரும்பி உங்களுக்கு ஸ்கேல் உங்களுக்கு தெரியும். ஸ்கேலபிலிட்டினாக்கா ஒரு என்ன பண்றோம்? உங்களுக்கு இந்த ஆல்ஃபான்னு ஒரு ஸ்கேலார் இருக்குல்ல, அது என்ன பண்றேன்? ஆல்ஃபான்ற ஸ்கேலார் அது 5, 6, 7 என்னென்ன இருக்கலாம்? ரியல் நம்பரா இருக்கணும். அந்த ஸ்கேலரால வந்து நம்ம என்ன பண்றோம்னாக்கா உங்க வெக்டார் வந்துச்சுல, வெக்டார் மல்டிப்ளை பண்றேன். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஆல்ஃபா இன்டு வி பண்ணிட்டு அதுக்கு நம்ம என்ன பண்றோம்? நாம் கண்டுபிடிச்சோம்னாக்க என்ன இருக்குன்னாக்க உங்களுக்கு என்ன பண்றேன்? 3,4 வெக்டார் இருக்குது. அது என்ன பண்றோம்னாக்க ஒரு நாம் கண்டுபிடிச்சாச்சு. அந்த வெக்டார் என்ன பண்றோம்? ஸ்கேல் பண்றோம். ஒரு ஸ்கேல் பண்றோம். ஓகேவா? 10ஆல இருந்து ஸ்கேல் பண்றேன். அப்ப என்ன ஆன்சர் இருக்குன்னா உங்களுக்கு வந்து இப்ப 10 × 3 30, 10 × 4 40, 30 × 40 இருக்கும். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இப்ப என்னுடைய 3,4 நாம் 5 இருக்கும் வச்சுங்களேன். 5 கண்டுபிடிச்சு வச்சுட்டீங்க. அப்ப நீ ஸ்கேல் பண்ணப்பட்ட பிறகு நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா? எப்படி 10ஆல வந்து ஸ்கேல் பண்றீங்க, 30,40 ஆன்சர் வந்துடும். இந்த 30,40 நாம் கண்டுபிடிச்சீங்கன்னாக்க என்னவா இருக்குன்னாக்க ஏற்கனவே நம்ம நார்மல் ஒரிஜினல் வெக்டாருக்கு நாம் 5 இருந்துச்சுல, 5 6 ஏதோ இருக்குல்ல. இப்போ நீங்க வந்து 10 நீங்க என்ன பண்றோம்? 10 டைம்ஸ் வந்து என்ன பண்றீங்க? இந்த வெக்டார் வந்து மல்டிப்ளை பண்ணிட்டீங்க. ஓகேவா? 10 டைம்ஸ் நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணிட்டீங்க. அதனால எத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை பண்றீங்களோ அதே டைம்ஸ் என்ன இருக்கும்? ஒரிஜினல் நாம் இருக்குல்ல, ஒரிஜினல் வெக்டார் நாம் இருக்குல்ல, அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குனாக்க 10 டைம்ஸா இருக்கும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 3,4 ஒரிஜினல் நாம் வந்து 5 இருக்குனாக்க நீங்க 10 டைம்ஸா வந்து மல்டிப்ளை பண்ணிட்டீங்க. 30,40 இருக்குது. அப்போ உங்களுடைய அந்த நாம் 5 இருக்குல்ல, அது ஆட்டோமேட்டிக்கா 10 × 5 மாறும். 10 டைம்ஸ் மாறி போயிடும் உங்களுக்கு அப்புறம். சரிதானே? இதுதான் விஷயம். அப்படி உங்களுக்கு அப்புறம் இங்க பாருங்க. நம்ம ஸோ இதனுடைய நாம் வந்து உங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 5 இருந்துச்சு. இப்போ என்ன பண்றேன்? உங்களுக்கு வந்து அதை ஸ்கேல் பண்றேன். 10ன்ற ஸ்கேல்னு சொன்னாலே கட்டாயம் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கேலார் வெளியே இருக்கணும். ஒரு ஓகேவா? ஸ்கேலார் வெளியே இருக்கணும் உங்களுக்கு. அந்த ஸ்கேலார் வெளியே வந்து ரியல் ஸ்கேலரா இருக்கலாம், காம்ப்ளெக்ஸ் ஸ்கேலரா இருக்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன்? இப்போ 10ஆல வந்து இந்த வெக்டர் மல்டிப்ளை பண்ணிட்டேன். இட் பிகம்ஸ் 30 and 40. இதுக்கு வந்து நாம் கண்டுபிடிச்சுனாக்க நீங்க கண்டுபிடிக்க வேண்டாம். பை டிஃபால்ட்டா என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து இந்த நாம் கண்டுபிடிச்சோம்னாக்க அந்த 10 டைம்ஸ் ஆஃப் 5 50 ஆன்சர் இருக்கும் உங்களுக்கு. ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். நீங்க வந்து இதான் ரிசல்ட். நீங்க நாம் கண்டுபிடிக்கலாம் கூட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் தான் இருக்கும். இதுதான் என்ன வந்து ஸ்கேலபிலிட்டின்னு அர்த்தம் உங்களுக்கு. சரியா? இதான் பார்த்தோம். நான் நெகட்டிவிட்டி, டெஃபினட்னஸ், ஸ்கேலபிலிட்டி, ட்ரையாங்கிள். இதை நீ இடத்த போறோம். இதை வந்து பார்த்துட்டு இருந்தோம். சரியா? இதான் நான் நெகட்டிவிட்டி பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் வந்து நேற்றைய கிளாஸ் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் டெஃபினட்னஸ் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் வந்து ஸ்கேலபிலிட்டி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதை முடிச்சாச்சு. இன்னைக்கு நம்ம வந்து இந்த ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி வந்து பார்க்க போறோம். ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி தான் டே 20 பார்க்க போறோம். ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, பிரச்சனை கிடையாது இருக்கும். சரி, 2 வெக்டர் என்ன பண்றான்? u + v. ஓகேவா? 2 வெக்டர் என்ன பண்றான்? ஆட் பண்ணியாச்சு. 2 வெக்டர் வந்து ஆட் பண்ணியாச்சு. சரிதானே? ப்ரோசஸ் கவனிச்சுங்க. u + v 2 வெக்டர் வந்து நான் ஆட் பண்றோம். சம் பண்றோம். சம் பண்ணியாச்சு. பண்ணிட்டு நாம் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? டபுள் போட்டோம்னாக்க ஏன் வச்சுங்க நாம்னு அர்த்தம். 2 ஸ்லாஷ் போட்டோம்னா நாம்னு அர்த்தம். சரிதானே? ஒரே ஒரு வெட்டில் போட்டோம்னாக்கா ஏபிஎஸ் அப்சல்யூட்னு அர்த்தம். 2 போட்டோம்னாக்கா 2 லைன் 2 பேரல் லைன் லெஃப்ட் ரைட் போட்டோம்னாக்கா இது வந்து நாம்னு அர்த்தம். 2 பக்கம் ஒரே ஒரு பேரல் லைன் போட்டால் அது வந்து ஏபிஎஸ் அப்சல்யூட்னு அர்த்தம். -5 வந்து +5 அர்த்தம். ஓகேவா? அந்த ஜாம் வச்சு அப்சல்யூட் பண்ணி அர்த்தம். இது எப்படி இருக்குன்னாக்க லெஸ் தென்
ரெண்டையும் நம்ம ரெண்டு வெக்டாரை வந்து ஆட் பண்ணி நாம் கண்டுபிடிச்சிட்டோம். அந்த நாம் எப்படி இருக்குன்னாக்க தனித்தனியா என்ன பண்றோம், உங்களுக்கு நாம் கண்டுபிடிக்கிறோம். வெக்டாருக்கு வந்து இந்த யூ வெக்டாருக்கு நாம் கண்டுபிடிக்கிறோம், பி வெக்டாருக்கு நாம் கண்டுபிடிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னாக்க உங்களுக்கு வந்து இப்ப இது வந்து 5 இருக்கு நாம் யூக்கு, இந்த பிக்கு நாம் கண்டுபிடிக்கிறோம் 10 இருக்கு, மொத்தம் 15. ஓகேவா, 15 ஆச்சு. ஓகேவா, கண்டுபிடிச்சாச்சு. 15 ஆன்சர் இருக்குது. ஓகேவா. அப்புறம் அது ரெண்டு வெக்டாரை என்ன பண்றோம்னாக்க அந்த சம் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம், நாம் கண்டுபிடிச்சோம்னாக்க கட்டாயமா இந்த 15 விட கம்மியா இருக்குன்னு. இதுதான் உங்களுக்கு வந்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ஏன்னு சொல்றோம். நம்ம ஏற்கனவே வந்து என்ன பண்றோம்னாக்க ட்ரையாங்கிள் ஈக்குவாலிட்டின்னு படிச்சிருக்கோம். நம்ம எடுத்து பாருங்க, ட்ரையாங்கிள் ஈக்குவாலிட்டி, அப்புறம் வந்து ட்ரையாங்கிள் பேரலோகிராம் ஈக்குவாலிட்டி படிச்சிருக்கோம் நம்ம. ஓகேவா. இப்போ நம்ம ரியல் டைம் போட்டு பார்த்துருவோம். என்ன பண்றாங்க போயிட்டு, இப்ப இது என்னுடைய யூ வெக்டார் இருக்குது, அப்புறம் வந்து என்னுடைய இது ரெண்டு வெக்டார் இருக்கு, வி வெக்டார் இருக்கு. ரெண்டுக்கு என்ன பண்றான்னு தனித்தனியாக நாம் கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டு நம்ம சம் கண்டுபிடிச்ச பிறகு மறுபடியும் நாம் கண்டுபிடிக்கிறேன். அது வந்து இருக்கா இல்லையா செக் பண்ண போறோம். அந்த ரூல்ஸ் பிரகாரம் நம்ம இருக்கா இல்லையான்னு வந்து இன்இக்வாலிட்டி வந்து இருக்கான்னு செக் பண்ண போறோம். உங்களுக்கு இந்த பார்க்க போறோம். ஸோ நம்ம போட்டே பார்த்துருந்தோம். இந்த நாம் இந்த எப்பயுமே உங்களுக்கு வந்து இந்த நாம்ஸ் பற்றி பேசும்போது இந்த நாமுடைய ப்ராப்பர்ட்டி வந்து பர்ஃபெக்டா வச்சுங்க உங்களுக்கு. ஸோ என்னுடைய நாம் தான் இருக்கப்போம். ஸோ நாம் வந்து எனக்கு வந்து இந்த 3,4 5,3 வந்து நாம் இது என்னுடைய வெக்டார் இருக்குது. இது நம்ம நாம் கண்டுபிடிச்சிருக்க வெயிட் நம்பர். ஓகேவா. இந்த லிஸ்ட் இருக்குது, லிஸ்ட்டை நிறைய மாற்றியாச்சு நம்ம. அப்புறம் வந்து ரெண்டுக்கும் நாம் கண்டுபிடிக்கிறோம். வெக்டார் 1க்கும் வெக்டார் 2க்கும் நாம் கண்டுபிடிக்கிறோம். சரிதானே. நம்ம லிஸ்ட்டை வந்து எப்படி நம்ப அறையா மாற்றணும் ஞாபகம் வச்சுங்க. என்பிட் அரே கொடுத்து லிஸ்ட்டை பார்த்துட்டீங்கன்னாக்க என்ன உங்களுக்கு நம்பையை மாற்றிடுங்க. ஏன் நம்பையை மாற்றணும்னாக்க லிஸ்ட்டுக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்க மொத்தம் 13 மெத்தடாக மொத்தம் இருக்கு லிஸ்ட்டில் இருக்குது. நம்ம லிஸ்ட்டை பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 11 12 மெத்தட் தான் இருக்குது. வேற நம்பையில் என்ன இருக்குனாக்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுக்காக என்ன பண்றோம், நம்பையை மாத்திக்கிறோம். நம்ம மாத்திட்டு நாம் கண்டுபிடிச்சாச்சு இருப்போம். சரியா. ரைட். அப்புறம் ரெண்டுக்கும் தெரிஞ்சு நாம் கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் ரெண்டு வெக்டாரை வந்து சம் பண்றோம். சம் பண்ணப்பட்ட பிறகு அதுக்கு நாம் கண்டுபிடிக்கிறோம். சரிதானே. அதுக்கு நம்ம என்ன பண்றோம், நாம் கண்டுபிடிக்கிறோம். கிளியர் ஆச்சு. அப்புறம் குழப்பம் கிடையாது. வெக்டார் 1 வெக்டார் 2 போட்டாச்சும், ரெண்டுக்கு நாம் கண்டுபிடிச்சாச்சு உங்களுக்கு. அப்புறம் நாம் கண்டுபிடிச்சி பிரிண்ட் பண்ணி பார்த்தாச்சு உங்களுக்கு. அப்புறம் என்ன பண்றோம், இப்ப அந்த ரெண்டு நாம் என்ன பண்றோம், சம் பண்ணியாச்சு. அப்புறம் கீழே வாங்க, ரிசல்ட் வந்து நீங்க கேட்போம். இப்ப இது நம்ம ரெண்டு வெக்டார். நாம் ஒன்றுக்கு வந்து வெக்டார் 1க்கு நாம் வந்து எனக்கு வந்து 5.0. நாம் இதனுடைய வெக்டார் இந்த இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து நாம் வந்து 5.8. ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண என்ன வருது உங்களுக்கு வந்து 10.83 வருது. நாம ஆட் பண்ணாக்க. ஓகேவா. நான் இப்போ என்ன பண்ண போறேன், இது வந்து என்னன்னாக்க ரெண்டு நாமையும் ஆட் பண்ணிருக்கேன். இண்டிவிஜுவலா நாம் கண்டுபிடிச்சி சம் பண்ணியாச்சு. 10.83 வந்திருக்கு உங்களுக்கு. இப்போ ரெண்டு வெக்டாரை என்ன பண்ண போறோம், சம் பண்ணிட்டு அதுக்கு வந்து என்ன பண்ண போறோம்னாக்க வந்து நாம் கண்டுபிடிச்சுனாக்க அது 10.83 விட கம்மியா இருக்கும். இதுதான் சொல்றாங்க. இப்படி இதான் சொல்ல வராங்க அப்படின்ட்டு. இப்ப பாருங்க, ரெண்டு வெக்டார் ஆட் பண்ணிட்டேன். 5 3 8 4 3 7 சம் பண்ணியாச்சு. அப்புறம் சம் பண்ணியாச்சு. இப்ப இதுக்கு போய் நாம் கண்டுபிடிச்சா என்ன இருக்குனாக்க வந்து இதை விட கம்மியா இருக்கும். 10.63 தான் வருது. அண்ணாமலை என்ன இருக்கு, நம்ம 10.83 இருக்கு. நம்ம தனித்தனியா ஒவ்வொரு வெக்டாருக்கும் தனித்தனியா நாம் கண்டுபிடிச்சேன். ஃபர்ஸ்ட் வெக்டாருக்கு செகண்ட் வெக்டாருக்கு ரெண்டையும் சம் பண்ணி பார்க்கும்போது 10.8 வந்துச்சு உங்களுக்கு. இந்த ரெண்டு நாமையும் சம் பண்ணி பார்க்கும்போது 10.8 வந்துச்சு உங்களுக்கு. சரியா வந்துச்சு. வேற நான் என்ன பண்றேன், ரெண்டு வெக்டாரையும் சம் பண்ணியாச்சு. 5 3 8 4 3 7 பண்ணிட்டு இதுக்கு வந்து என்ன பண்றாக்க இதனுடைய நாம் கண்டுபிடிச்சுனாக்க ஓகேவா, இந்த ரெண்டு நாமையும் சம் பண்ணி வரப்பட்ட வேல்யூவை விட இது வந்து கம்மியா இருக்கும். சரிதானே. ட்ரையாங்கிள் யூனிவர்சல் ஏன் போட்டிருக்குன்னா உங்களுக்கு வந்து நம்ம ஏற்கனவே வந்து ட்ரையாங்கிள் ஈக்குவாலிட்டி ட்ரையாங்கிள் பேரலோகிராம் போட்டிருக்கு நம்ம. சரியா. ரெண்டு வெக்டார் இருந்துச்சுனாக்க அதை வச்சு என்ன செஞ்சு நம்ம வந்து இன்னொரு வெக்டார் வந்து வரைய முடியும். அது ஒரு ட்ரையாங்குலர்னு பார்த்துருக்கோம் நம்ம. சரிதானே. நம்ம ஏற்கனவே ஜஸ்ட் கோத்ரூ பண்ணி பாருங்க, பழைய நோட்ஸ் இருக்கு. இதான் நம்மளுடைய விஷயம் அப்படின்றது. ஸோ இது எனக்கு என்ன இருக்கு, உங்களுக்கு வந்து அப்புறம் இது வந்து வெக்டார் 1 இருக்கு, வெக்டார் 2 இருக்கு. ரெண்டையும் என்ன பண்ணாக்கன்னா வந்து ரெண்டுக்கும் தனித்தனியா என்ன பண்ணாக்கன்னா வந்து தனித்தனியா நாம் கண்டுபிடிச்சி ரெண்டையும் சம் பண்ணியாச்சு. இதான் சம் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த வெக்டார் 1க்கு உள்ள நாம் வந்து 5.0, வெக்டார் 2க்குள்ள நாம் வந்து 5.83 பண்ணியாச்சு உங்களுக்கு. இந்த ரெண்டு வெக்டாரும் வெக்டார் புரியுது. அப்போ ரெண்டு வெக்டார் என்ன பண்றா, சம் பண்றேன். இந்த வெக்டார் ஏவியும் வெக்டார் பியும் சம் பண்ண பிறகு 8.7 கிடைக்குது. எக்ஸ் யூனிட் வந்து 8 இருக்கும். இந்த இருக்கு இல்லையா, எக்ஸ் யூனிட் வந்து என்ன இருக்கு, அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸ் 8,7 கிடைக்கும் உங்களுக்கு. அப்புறம் சரியா 8,7 கிடைக்கும் உங்களுக்கு.
ஆல்ரைட் இந்த இருக்கு இல்லையா, இதான் உங்களுக்கு 8, இந்த பாயிண்ட் இருக்குல்ல 8,7. எக்ஸ் வந்து 8 யூனிட், ஒய் வந்து 7 யூனிட் கிடைக்கும். இந்த இருக்குல்ல 7 வந்து 6க்கு 8 அடியில் கிடைக்கும். இதுக்கு வந்து இதான் இருக்கு இல்லையா, இதுக்கு சம், இது வந்து இதுக்கு என்ன கண்டுபிடிக்கிறோம்னாக்க நாம் கண்டுபிடிக்கும் போது கட்டாயமா என்ன உங்களுக்கு வந்து 2 வெக்டாருக்கு வந்து தனித்தனியா நாம் கண்டுபிடிச்சு அதை சம் பண்ண ரிசல்ட்டை விட 2 வெக்டாரை சம் பண்ணி அதுக்கு நான் வர்ற நாம் கண்டுபிடிக்கிறீங்களா, அந்த நாம் வந்து லெஸ்ஸா இருக்கும்னு அர்த்தம். இதுதான் விஷயம். இதுதான் உங்களுக்கு வந்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி அர்த்தம். இதுதான் விஷயம். ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி நம்ம நடத்த மாட்டேன். ட்ரையாங்கிள் ஈக்குவாலிட்டி வச்சு நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம வந்து இது நடத்திருக்கோம். ஒரு 2 கிளாஸ் நடத்திருக்கேன். அதை பார்த்துட்டு இப்போ இங்கே வாங்க புரியும் உங்களுக்கு. அப்புறம் இதுதான் சார் விஷயம். இப்படிதான் உங்களுக்கு அப்புறம் இந்த 4 ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியரா தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. எப்பவுமே ஒன்று வந்து நான் நெகட்டிவிட்டி, ஓகேவா. அப்புறம் வந்து டெஃபரன்ஸ்னாக்க ஒரு 0 வெக்டாருடைய நாம் கட்டாயம் 0 இருக்கும். அப்புறம் வந்து ஸ்கேலபிலிட்டி பார்த்தோம் உங்களுக்கு, ஓகேவா. ஸ்கேலபிலிட்டி பார்த்தோம். கடைசியா வந்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி 4 ப்ராப்பர்ட்டி. நம்ம வந்து வெக்டார்ல எவ்வளவு நீ ஸ்ட்ராங்கா இருக்குங்களோ அது உங்களுக்கு வந்து இதனுடைய பெனிஃபிட்லாம் உங்களுக்கு வந்து மேட்ரிக்ஸ் படிக்கும் இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது உங்களுக்கு. ரைட், பார்த்து முடிச்சிட்டோம். இதுதான் விஷயம். இதுல முடிச்சாச்சு. ஓகே, அப்ப நம்ம என்ன பார்த்தோம், நம்ம நாம்ஸ் டைப் பார்த்தவங்களுக்கு 9 டைப்ஸ் பார்த்தவங்களுக்கு வந்து பார்த்தோம். 9 டைப்ஸ் பார்த்தவங்களுக்கு இது நீங்க ஒவ்வொன்றா போட்டு பார்க்க போறோம். உங்களுக்கு வந்து காமன் உங்களுக்கு இது வந்து என்னன்னாக்க வந்து 9 டைப்ஸ் இருக்கு உங்களுக்கு நாம்ஸ்ல. இதுக்காக வந்து இம்பார்ட்டன்ட்னா பார்த்தோம். மெஷின் லேர்னிங்ல வந்து எதுக்கு நாம் இருக்குன்னு பார்த்தோம். மெஷின் லேர்னிங் எதுக்கு பயன்படுத்துன்னு பார்த்தோம். டேட்டா வந்து நார்மலைஸ் பண்ண பார்த்தோம். நார்மலைஸ் பண்ணப்பட்டாதான் டேட்டா வந்து நார்மலைஸ் பண்ணப்படணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம வந்து நார்மலைஸ் பண்ண மட்டும் தான் அவங்க என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபீச்சர் இருக்குல்ல, ஒரு காலம் இருக்குல்ல, அது வந்து இன்னொரு ஃபீச்சர் வந்து டாமினேட் பண்ணாதுன்னு பார்த்தோம் நம்ம. ஓகேவா, என்ன பார்த்தோம் நம்ம வந்து அது வந்து நம்ம வந்து டாமினேட் பண்ணாதுன்னு பார்த்தோம் உங்களுக்கு. சரியா, ஓகே. அதாவது ஒரு வெக்டார்ல வந்து அதனுடைய நியூமரிக்கல் வேல்யூ வந்து அதிகமாக இருந்துச்சுனாக்க உங்களுக்கு வந்து அதிகமாக இருந்துச்சுனாக்க இந்த இடத்துல சார்ஜஸ் வந்து அதிகமாக இருக்கிற வாசி பிஎம்ஐ வந்து கம்மியாக இடப்பட முடியாது, ஏஜை கம்மியாக இடப்பட முடியாது. எல்லாத்துக்குமே ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்கணும். எந்த 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 ஃபீச்சரும் வந்து அது எந்த காலம் வந்து டாமினேட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் பிகாஸ் இட் ஹேஸ் மோர் நியூமரிக்கல் வேல்யூஸ் அப்படிங்கிற வாசி பண்ணக்கூடாது. எல்லாமே ஈக்குவல். அது எப்படி நம்ம ஈக்குவல் வந்து டெக்னிக்கலா பண்றோம்னாக்க நார்மலைஸ் பண்ணிட்டோம். எப்படி நார்மலைஸ் பண்றோம், எப்பவுமே ஒரு டேட்டா செட் எப்படி வந்து நம்ம நார்மலைஸ் பண்றோம்னாக்க நாம் கண்டுபிடிச்சிருவோம் உங்களுக்கு. the data set divided by its norm. ஓகேவா, இந்த டேட்டா செட் divided by its norm. இந்த டேட்டா சொல்லி நாம் கண்டுபிடிச்சோம். உங்களுக்கு என்னன்னா டேட்டா என்ன உங்களுக்கு நார்மலைஸ் ஆயிடும். ஓகே, இதை நம்ம வந்து போட்டு நேரத்துக்கு போட்டு பார்த்தோம்னு நினைக்கிறேன். போட்டு பார்த்தோம். ஓகே, அது பார்த்து முடிச்சிட்டோம். அப்புறம் இப்போ என்ன பண்ணோம், டெஃபினேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தோம். 4 ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். நான் நெகட்டிவிட்டி எப்போதுமே பார்த்தோம். கரெக்டாக என்ன இருக்கும் உங்களுக்கு வந்து நாம் எப்பவுமே என்ன இருக்கும் 0 அது கிரேட்டராக இருக்கும். இப்போ பார்த்தோம் அது நான் நெகட்டிவிட்டி. எப்போதுமே நீங்க வந்து நெகட்டிவ் வெக்டர் கொடுத்தாலுமே நாம் வந்து பாசிட்டிவ் வரும்னு சொல்லிருக்கோம். அப்புறம் டெஃபரன்ட்னாக்க டெஃபரண்டா உங்களுக்கு வந்து 0 வெக்டர் நாம வந்து 0 தான் இருக்கு பார்த்தோம். அப்புறம் ஸ்கேலபிலிட்டி பார்த்தோம். உங்களுக்கு பார்த்தோம் ஒரு வெக்டாரை வந்து நம்ம என்ன பண்றோம்னாக்க ஒரு வெக்டாருக்கு வந்து நாம் கண்டுபிடிக்கிறோம். அது வந்து ஒரு 10ஆல வந்து மல்டிப்ளை பண்ணிட்டோம்னாக்க அந்த மல்டிப்ளை பண்ணி அந்த வெக்டாருக்கு நாம் கண்டுபிடிச்சோம்னாக்க என்ன ஆகுனாக்க உங்களுக்கு ஒரிஜினல் வெக்டாருக்கு என்ன நாம் கண்டுபிடிச்சிங்களோ அது என்ன பண்றோம் உங்களுக்கு அதே 10 டைம்ஸ் அங்க இருக்கும். அந்த வெக்டாரை வந்து எத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை பண்றீங்களோ அதே 10 டைம்ஸ் ஆஃப் நாம் தான் இருக்கும். அதான் ஸ்கேலபிலிட்டி பார்த்தோம். அப்புறம் வந்து என்ன பார்த்தோம், நம்ம வந்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி பார்த்தோம். நம்ம ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி என்ன பார்த்தோம், 2 வெக்டார் எடுத்துக்கிட்டோம். 2 வெக்டாருக்கு வந்து தனித்தனியா நாம் கண்டுபிடிச்சி சம் பண்ணிக்கிட்டோம். ஓகே, சம் பண்ணியாச்சு, ஒரு ஆன்சர் வந்துச்சு உங்களுக்கு. ஓகேவா, ஆன்சர் வந்துச்சு. அப்புறம் 2 வெக்டாரை சம் பண்ணி அதுக்கு நாம் கண்டுபிடிச்சோம்னாக்க அந்த 2 வெக்டாரை சம் பண்ணி நாம் கண்டுபிடிக்கிறதுல அது எப்போது என்னன்னாக்க அது கம்மியா இருக்கும். ஓகேவா, அப்படின்ட்டு அது வந்து ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணும். ஆனா என்னன்னாக்க வந்து அது வந்து அந்த நாம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். இதுதான் உங்களுக்கு ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. நீங்க படிக்கும்போது முதல்ல வந்து ட்ரையாங்கிள் ஈக்குவாலிட்டி போட்டிருக்கோம், அப்புறம் வந்து பேரலகிராம் போட்டிருக்கோம். 2 பார்த்துட்டு அப்புறமா வந்து இன்இக்வாலிட்டி வாங்க, அப்பதான் புரியும் உங்களுக்கு. பார்த்துட்டோம். இப்போ 9 நாம்ஸ் படிக்க போறோம் சார். கேர்ஃபுல்லா பாத்தீங்க. உங்கள் டேட்டா செட்டை பொறுத்து உங்களுடைய பிசினஸ் டொமைனை பொறுத்து நாம் வந்து மாறிட்டு இருக்கு சார். இன்னைக்கு நாம் வந்து எந்த நாம் யூஸ் பண்ணி முடிவு பண்ணுவீங்க. ஒவ்வொரு நாமுக்கு வந்து பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. உங்களுக்கு ஒரு கார் மாதிரி பென்ஸ் காருக்கு பிளஸ் மைனஸ் இருக்குது, மாருதி பிளஸ் இருக்குது, ரோல்ஸ் ராய்ஸ் இருக்கு, பென்ட்லி இருக்குது. நம்ம ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்ன இருக்குனாக்க ஒரு பிளஸ் மைனஸ் இருக்கிற மாதிரி ஒவ்வொன்றுக்கும் எந்தெந்த கண்டிஷன்ல எந்த நாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான் விஷயம். இப்ப முதல்ல என்ன செய்வேனாக்கா நார்மல் லைஃப் இருக்குல்ல, நார்மல் லைஃப் யூஸ் பண்ற நாம் வந்து L2 நாம்னு பேர். இதுதான் நான் அதிகமா யூஸ் பண்ற நாம். ஓகேவா, இது வந்து 2-3 பேர் இருக்குது. வந்து காமன் நாம்னு சொல்லுவோம், இல்ல L2ன்னு சொல்லுவோம், இல்லைனாக்க வந்து ஈக்லிடியன் சொல்லுவோம். ஈக்லிடியன் கீழே பேர் போட்டிருக்கு, ஈக்லிடியன் நாம் சொல்லுவோம், இல்ல L2ன்னு சொல்லுவோம், இல்லைன்னா காமன் நாம் சொல்லுவோம், காமன் வெக்டர் நாம் சொல்லுவோம். என்ன சொல்ல முடியும். ஓகே, இதான் ரயில்ல யூஸ் பண்ண போறது. அப்புறம் வந்து இந்த L1 நாம ஒன்று இருக்கு. இது L1 L2 நாம இருக்குது.
இது வந்து இந்த இந்த L1 நாமுக்கு இந்த பேர் வந்து இதுக்கு எப்படி L2 வந்து நம்ம யூக்ளிடியன் சொன்னோமோ, காமன் நாம்னு சொன்னோமோ, L2 சொன்னோம். இது மாதிரி L1 நாமுக்கு வந்து மன்ஹாட்டன்பாங்க. மன்ஹாட்டன்றது எப்படின்னாக்கா நியூயார்க்ல உள்ள ஒரு ஒரு சிட்டி, அது மன்ஹாட்டன்றது. ஓகேவா? நம்ம நீங்க போட்டு பார்க்கலாம், நியூயார்க் சிட்டில வந்து மன்ஹாட்டன் இடம் ஒன்று இருக்குது. இப்போ அதை பேஸ் பண்ணி அது ஏன்னு சொல்றோம் உங்களுக்கு அப்படின்ட்டு. அப்புறம் இதான் ரெண்டு ஞாபகம் வச்சுங்க. மேக்ஸ் நாம் மின் நாம இதெல்லாம் வந்து ஓகே தான். இதெல்லாம் மற்ற மேக்ஸ் நாம் இன்ஃபினிட்டி, அப்புறம் மின் நாம் இன்ஃபினிட்டி, மைனஸ் இன்ஃபினிட்டிலாம் இருக்கு, அதெல்லாம் மேட்ரிக்ஸஸ் உள்ளது. நம்ம அதெல்லாம் மேட்ரிக்ஸ் கவனிப்போம். நம்ம பார்க்க வேண்டியது உங்களுக்கு வந்து அப்புறம் இந்த L1 நாம், L2 நாம், மேக்ஸ் நாம், மின் நாம், அப்புறம் வந்து அந்த மின் நாமுடைய இந்த அப்சர்வேட்டரி பார்க்க போறோம். இது மட்டும் பார்க்க போறாங்க. பாக்கிலாம் மேட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். ஆல்ரைட் சார். அப்புறம் இப்போ நம்ம வந்து நம்ம வந்து இந்த டைப்ஸ் ஆஃப் நாம் முதல்ல உங்களுக்கு எப்படி பார்ப்போம். நான் மெஷின் லேர்னிங்ல வந்து சில டேர்ம் சொல்றேன் எப்பவுமே. ஒன்று வந்து நார்மலைசேஷன் பார்த்தோம். உங்களுக்கு ஏன் நார்மலைஸ் பண்றோம்னாக்க, என் டேட்டா செட் உள்ள எல்லா காலம் ஃபீச்சர் இருக்குல்ல, காலம் ஃபீச்சர் இருக்கு இல்லையா, அது வந்து ஒன்று காலம் வந்து டாமினேட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் பிகாஸ் இட் ஹேஸ் மோர் நியூமெரிக்கல் வேல்யூ. எல்லாமே ஈவனா வந்து என்னுடைய மாடலுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும். அல்காரிதம் வந்து என்ன செய்யும்னாக்க, இதை டேட்டா வேல்யூ அதிகமாக பார்த்தோன்னே இது நிறைய வேல்யூ இருக்குன்னு நிறைய வெயிட்டேஜ் கொடுக்கும், ரொம்ப இம்பார்ட்டன் கொடுக்கும். அது பண்ணக்கூடாதுன்னு மெஷினுக்கு வந்து என்ன பண்றோம், நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். எப்படி பண்றோம், நார்மலைஸ் பண்ணி கொடுக்குறோம். நம்ம அதான் பார்த்தோம். நம்ம சரியா இங்க பாத்துங்க. இப்போ வந்து இந்த நார்மலைசேஷன் பார்த்தோம். அப்புறம் பார்க்க போறோம் உங்களுக்கு வந்து ரெகுலரைசேஷன் ஒன்று இருக்கு. நார்மலைசேஷன், ரெகுலரைசேஷன் எல்லாம் மெஷின் சம்மந்தப்பட்ட வேர்டு. உங்களுக்கு நார்மலைசேஷன் சொல்லியாச்சு ஏற்கனவே. டேட்டா வந்து நம்ம நார்மலைஸ் பண்ணி பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ நம்ம வந்து கால்குலேட்டிங் த லென்த் ஆர் மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார்ஸ் இஸ் ஆஃபன் ரெக்யூர்ட் எதர் டைரக்ட்லி அஸ் ஏ ரெகுலரைசேஷன் மெத்தட் in machine learning or as part of the broader vector of matrix operation. நம்ம வந்து இந்த நாம் எதுக்கு பண்ண போறோம்னா, நம்ம வந்து அந்த ரெகுலரைசேஷன் கான்செப்ட் கொடுக்கு அதான் படிக்க போறோம் இப்போ மிஷின் லேர்னிங்ல. அப்புறம் மேட்ரிக்ஸ் வந்து மேட்ரிக் ஆபரேஷன் கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம ரெண்டு வெக்டார் ஆபரேஷன் பண்றோம்ல, சம் பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுவோம், நிறைய ஆபரேஷன் பண்ண முடியப்ப அதுக்கெல்லாம் என்ன பண்ண போறவங்களுக்கு வந்து நாம் தேவைப்படும் உங்களுக்கு. சரியா, இது மட்டும் பார்த்துப்போம் நம்ம. ஸோ நம்ம வந்து ஒன்றா போயிடும். உங்களுக்கு மொத்தவங்களுக்கு வந்து 9 டைப்ஸ் இருக்கு. சரியா, பார்த்துருவோம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து காமன் வெக்டார் நாம் வந்து பார்த்துருவோம். இது பேர் வந்து என்னதுக்கு யூக்ளிடியன் நாம்னு பேர். இதை ரியல் லைஃப் யூஸ் பண்றதுக்கும். இப்போ நம்ம ரெண்டு வெக்டார் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், எல்லாமே அப்படியே புரியும் உங்களுக்கு, பார்த்தோன்னே புரியும் உங்களுக்கு. ஸோ இந்த ரெண்டு வெக்டார் வச்சிருக்கோம் நம்ம. சப்போஸ் எனக்கு வந்து ஒரு வெக்டார் ஒன்று இருக்கு, 3,4 வெக்டார் ஒன்று இருக்கு. இது என்ன பண்ணு மட்டும் பாத்துங்க அப்படின்னு கொஞ்சம். இந்த L2 நாம் இஸ் கால்குலேட்டட் அஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம் ஆஃப் த ஸ்கொயர்ட் வெக்டார். இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஸ்கொயர் ரூட் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. L2னா எப்படி ஞாபகம் வச்சுனாக்க, நாங்கள் எப்படி ஞாபகம் வச்சோம்னாக்க, இந்த L2னாக்க இந்த ஸ்கொயர் எல் வந்து எல் ஸ்கொயர் ஞாபகம் வச்சு L2. ஸோ L2 என்ன அர்த்தம் உங்களுக்கு, ஸ்கொயர்டு ரூட்னு அர்த்தம். என்ன ஸ்கொயர்டு ரூட்னாக்க உங்களுக்கு என்னன்னாக்க, இந்த இருக்குல்ல இந்த ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் + 4 ஸ்கொயர், இதான் சார் விஷயம், வர முடியாது. என்ன போட்டு நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் த சம் ஆஃப் த ஸ்கொயர்ட் வெக்டார் வேல்யூஸ் பேர். ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் அப்புறம் பிளஸ் ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர். ரூட் இப்போ என்ன செய்வோம், ரூட் உங்களுக்கு என்ன பண்ணீங்க போயிட்டீங்க, நீங்க வந்து அப்புறம் அந்த ரூட்ல போயிட்டு என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் வந்து என்ன செய்வீங்க, 3 ஸ்கொயர் எழுதிப்பீங்க, அப்புறம் பிளஸ் 4 ஸ்கொயர் போட்டுப்பீங்க. ஓகேவா, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 16 9 25, ரூட் 25, 4 5. இதுதான் சார் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. சரியா, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு உங்களுக்கு, அவ்வளோதான். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், L2ன்னு சொன்னேன், உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இது வந்து என்னது, ஸ்கொயர் ரூட்னு அர்த்தம். ஓகேவா, ஸ்கொயர் ரூட் இந்த வார்த்தையை வந்து திருப்பி யூஸ் பண்ண போறான். எல்எஸ்டி யூஸ் பண்ண போறோம், ஞாபகம் வச்சுங்க. எல்எஸ்டி யூஸ் பண்ண போறோம். ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது தான் எல்எஸ்டி. ஓகே, இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் பாருங்க, இது வந்து ஸ்கொயர் ரூட் பண்றோம். இதுதான் L2ன்றது. அப்புறம் L2க்கு என்ன பார்த்தோம் நம்ம வந்து ஸ்கொயர் ரூட். ஏன்னா இந்த எல் ஸ்கொயர் ஞாபகம் வச்சு L2னாக்கா பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போயிட்டு உங்களுக்கு வந்து அப்புறம் என்ன பண்ணோம், உங்களுக்கு 3 ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் + 4 ஸ்கொயர். 3 ஸ்கொயர் வந்து 9, 4 ஸ்கொயர் வந்து 16, 16 + 25, ரூட் 25 வந்து 5. அதான் நாம் கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் உங்களுக்கு வந்து L2 நாம் கண்டுபிடிக்கிறது. L1 என்ன சொன்னாக்க, சம் ஆஃப் அப்சல்யூட் வேல்யூஸ்னு போட்டிருக்கோம். என்ன சார் சம் ஆஃப் அப்சல்யூட் வேல்யூஸ்னாக்க, ஒன்றும் கிடையாது. சப்போஸ் எனக்கு என்ன பண்ணாக்க, சம் பண்றீங்க, 3 + 4 எவ்வளவு உங்களுக்கு, 4 3 7. சரியா போச்சு, அவ்வளவுதான். என்ன சொல்றாங்க அப்சல்யூட்னாக்க, சப்போஸ் இங்க வந்து மைனஸ் இருந்துச்சுனாக்க நீங்க என்ன பண்ணணும், இது என்ன பண்ணணும், இந்த -3 வந்து முதல்ல அப்சல்யூட்டா மாற்றணும். அப்சல்யூட் என்ன அர்த்தம், உங்களுக்கு வந்து -3 வந்து உங்களுக்கு +3 மாறி போயிடும் உங்களுக்கு. சரியா, இதுதான் சார் விஷயம். உங்களுக்கு வந்து ஒரு இப்போ வேல்யூ விட்டுருக்குன்னு வச்சுங்களா, அப்புறம் உங்களுக்கு ஏபிஎஸ் கான்செப்ட் இருக்கும். இந்த ஏபிஎஸ் இருக்குல்ல, இதில் போய் நான் என்ன பண்றேங்க, இது அப்சல்யூட் உங்களுக்கு ஏபிஎஸ் ஆஃப் நீங்க -3 கொடுத்தீங்கன்னாக்க பைத்தான் என்ன உங்களுக்கு ப்ளஸ்ஸா கொடுத்து விட்டுரும். இது அப்சல்யூட் அர்த்தம். ஓகேவா, ப்ளஸ்ஸா கொடுத்து விட்டுரும். ஓகே, ப்ளஸ் மைனஸ் வந்து ப்ளஸ்ஸா கொடுத்துருக்கும், ப்ளஸ் அப்படியே தான் இருக்கும், மாறாத உங்களுக்கு. சரியா சார், இதான் விஷயம் உங்களுக்கு. சப்போஸ் நான் -3, சப்போஸ் நான் வந்துருக்கோம், நான் -4 கொடுத்துன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு. அப்புறம் இதனுடைய ஆன்சர் உங்களுக்கு வந்து
அதனுடைய அப்சல்யூட் ஒன்று தான் இருக்கும். ரைட், ஒன்று தான் ரைட். சரி, ஓகே. ஒன்று ஆர்குமெண்ட், எக்ஸாக்ட்லி ஒன்லி ஒன் ஆர்குமெண்ட். ரைட். ஸோ நம்ம என்ன பண்றோம்னா வந்து அப்புறம் இது வந்து என்ன செய்யும், உங்களுக்கு வந்து அப்சல்யூட் ஆயிடும். உங்களுடைய வேல்யூ வந்து என்ன உங்களுக்கு வந்து ஒரே நிமிஷம் போடுங்க, டவுட் ஒன்று கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அப்சல்யூட் ஆஃப் ஓகே, ஜஸ்ட் ஒரு ஐடியா பண்ணி பார்த்துக்கலாம். டப்பில் போட்டு தான் பார்க்கலாம். டப்பில் வரல, பேட் ஆப்பில் வராது, விட்டுருங்க. ரைட். ஸோ என்ன பண்றோம், வர்ற வேல்யூ வந்து முதல்ல மைனஸ் ஸ்டாக்குள்ள அரேவில் அது வந்து ஏபிஎஸ் ஆகிடும், அப்சல்யூட் ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். அப்போ என்ன உங்களுக்கு வந்து 4 + 3 7. இதுதான் சார் விஷயம் உங்களுக்கு. இதான் உங்களுக்கு வந்து சம் ஆஃப் அப்சல்யூட். 4 + 3 7. இது என்ன ஸ்கொயர் ரூட் வரணும். 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர், அப்போ 4 ஸ்கொயர். 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, மொத்தம் 25 ஆயிடும். நாம் வந்து 5 கிடைச்சது உங்களுக்கு. சரியா போச்சா? ஏன் முடிச்சுங்க. L2 ஸ்கொயர்னாக்க வந்து ஸ்கொயர் ரூட்டு, L1 உங்களுக்கு வந்து சம் ஆஃப் அப்சல்யூட் வேல்யூ. ஏன் முடிச்சு. அப்புறம் பாருங்க சார், அப்புறம் உங்களுக்கு பார்ப்போம். மேக்ஸ் நாம் வந்து கால்குலேட்டட் அஸ் மேக்ஸிமம் வெக்டார் வேல்யூஸ். அந்த வெக்டார் வேல்யூ எது மேக்ஸிமம் இருக்கு அதான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா ஆன்சர் கீழே போட போறோம் அப்படின்ட்டு. முதல்ல நம்ம வந்து இந்த படத்தை மட்டும் ஜாஸ்தி ஞாபகம் வச்சுங்க. நம்ம ரியல் லைஃப்ல என்ன யூஸ் பண்ண நம்ம வந்து L2 போறோம். ஓகே, இப்போ நம்ம சென்னை போறோம்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு அப்புறம் சென்னைக்கு நார்மலா எப்படி போனாக்க எது வந்து ஷார்டஸ்ட் ரூட், டைரக்டா நேரா போயிடும். ஸ்ட்ரைட்டா ஒரு ரோடு இருந்துச்சுனாக்க என்ன நம்ம வந்து டைரக்டா போயிடும். இதற்குள்ள இது பேர் தான் வந்து L2ன்னு பேரு. இது பேர் என்ன, யூக்ளிடியன் பேரு. இப்போ இந்த ஸ்ட்ரைட் லைன் இருக்குல்ல, யூக்ளிடியன். L2 எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க. அந்த L எப்படி ஸ்ட்ரைட் லைன் இருக்குல்ல, அது மாதிரி என்ன செய்யும். L2க்கு என்ன சொல்றேன், ஸ்கொயர் ரூட் சொல்றேன். L1க்கு வந்து சம் ஆஃப் அப்சல்யூட் வேல்யூ சொல்லிருக்கேன். ரெண்டு வெக்டரோட வேல்யூ வந்து சம் பண்ணியாச்சுனாக்க நாம் கிடைச்சிரும். இது வந்து ஸ்கொயர் பண்ண நாம் கிடைச்சிரும். இதான் சொல்றது உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இது என்னன்னாக்க இதான், இது பேர் தான் L2 நாம், இல்லைனாக்க வந்து யூக்ளிடியன் நாம், இல்லை காமன் நாம். ரியல் லைஃப்ல யூஸ் பண்றோம். என்ன சார் அர்த்தம்னாங்க, நீங்க இப்ப ஒன்றிய அரசு இருக்குது, நம்ம வந்து தேசிய நெடுஞ்சாலை போறான்னு வச்சுங்களேன், எவ்வளவு தூரம் ஸ்ட்ரைட்டா பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து போறோம், இப்ப இப்போ வந்து நம்ம தஞ்சாவூர்ல இருந்து சென்னைக்கு வந்து ரோடு போகணும்னு வச்சுங்களேன், எவ்வளவு மேக்ஸ் ஸ்ட்ரைட்டா போடுவாங்க. ஸ்ட்ரைட் என்ன அர்த்தம், இடையில இடத்துல வந்து 6 வந்தாக்க 6 பேர் பாலம் கட்டுவாங்க, ஏரி வந்துச்சுன்னா ஏரி மேல பாலம் கட்டுவாங்க. ஸோ ஸ்ட்ரைட்டா பண்ணுவாங்கல்ல. இதை நம்ம ரியல் லைஃப்ல யூஸ் பண்றது, ரியல் லைஃப் யூஸ் பண்றது உங்களுக்கு சரிதானே. இது பார்த்தோம் உங்களுக்கு. இதுதான் வந்து ஸ்ட்ரைட் லைனா இருக்கு எப்பவுமே உங்களுக்கு. அப்புறம் இன்னும் நாம இருக்குது, L2 நாம இருக்குது சொன்னல. இது வந்து L2 நாம் பார்த்தோம். L1 பேர் என்ன சொல்றேன், மன்ஹாட்டன் நாம சொல்றேன். நீங்க மேப்ல கூகுள் மேப்ல வந்து மன்ஹாட்டன் போய் பாத்தீங்கன்னாக்க நிறைய ஸ்ட்ரீட்ஸ் தெருவா இருக்கும். இது பாருங்க, இது வளைஞ்சு போகும். நான் இந்த இடத்துக்கு போகணும், இது A to B போகணும். இது வந்து L2 நாம் என்ன செய்யும், யூக்ளிடியன் நாம் டைரக்டா பெறும். எங்கேயுமே கண்டு நேரா போகும். அதாவது நம்ம என்ன பண்றது, ஒரு பறவை இருக்குல்ல, அப்படி டைரக்டா பறந்து போகுது. ஒரு ட்ரோன் இருக்குல்ல, டைரக்ட் A to B போயிருது. ஒரு ஹெலிகாப்டர் இருக்குல்ல, அப்படியே டைரக்டா பறந்து போயிருது. ஒரு பிளைட் டைரக்டா பறந்து போயிருது. அது வந்து தெரு சுத்தி போகாது. இதுதான் உங்களுக்கு L2 நாம். ரியல் டைப்ல நம்ம என்ன பண்ண போறோம், எப்பவுமே என்ன செய்வோம், டைரக்டா ட்ரை பண்ணுவோம். மேக்ஸிமம் டைரக்டா ட்ரை பண்ணுவோம். இன்னொரு நாம் இருக்குது L1 நாம். இது என்னக்கா சுத்தி போகும், அதாவது தெருவா சுத்தி போகும். மன்ஹாட்டன் நீங்க நியூயார்க்ல பாத்தீங்கன்னாக்க மன்ஹாட்டன் வந்து நிறைய தெருவா இருக்கும். ஒரு டாக்ஸி, இது பேர் வந்து டாக்ஸி கேப் நாம்னு பேர். ஒரு டாக்ஸி போகுதுன்னு வச்சுங்களேன், டாக்ஸி நேரா போக முடியாது. இந்த தெருவில் பூந்து அப்புறம் இந்த தெருவுக்கு வரும். அப்படி இப்படிதான் மாறி போக முடியும் உங்களுக்கு சரிதானே. ஏன்னா இடையில வந்து ஆறு இருக்கும், குளம் இருக்கும், வீடுகள் இருக்கும், டேரக்டா போக முடியாது உங்களுக்கு. அப்புறம் என்ன செய்யும், உங்களுக்கு வந்து இங்க ஆரம்பிச்சு இது வரைக்கும் போகும் ஃபர்ஸ்ட் தெரு, அப்புறம் வந்து தெரு முடிஞ்சிடும், திருப்பி இங்க ஆரம்பிக்கும், அப்புறம் திருப்பி லெஃப்ட்ல ரைட் போகும், இப்படி சுத்தி கடைசியாக எந்த போகும். ஒரு டாக்ஸி எப்படி போகும்னாக்க டைரக்டா போக முடியாது. ஒரு பேர்டு என்ன செய்யும்னாக்கா, ட்ரோன் இருக்குது, பேர்டு இருக்குது, ஃபிளைட் இருக்குது, காப்டர் இருக்குது, ஹெலிகாப்டர் இருக்குது, ஸ்ட்ரைட்டா போக முடியும். டாக்ஸி அப்படி போக முடியாது. அதனால என்ன சொல்ல போறோம், இந்த L1 நாமுக்கு பேர் என்ன சார், இந்த L1 நாமுக்கு வந்து டாக்ஸி. நம்மள டாக்ஸி இருக்குல்ல, கார், டாக்ஸி கேப் தான் டாக்ஸி கேப் நாமனு பேரு. அது வந்து சுத்தி தான் போக முடியும் உங்களுக்கு பேர் உங்களுக்கு சரியான. என்ன சொல்ற, உங்களுக்கு வந்து L1 எப்பவுமே உங்களுக்கு சம் ஆஃப் அப்சல்யூட்னு சொல்றேன். அப்சல்யூட்னாக்கு வந்து நெகட்டிவ் நம்பர் வந்து பாசிட்டிவ் மாத்திட்டு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும், அந்த வெக்டர் ஆட் பண்ணணும். சரியா போச்சு. ஆட் பண்ணி காமிச்சோம்ல, 2 வெக்டர் ஆட் பண்ணி காமிச்சோம்ல, ஆன்சர் வந்து 9 வரும் உங்களுக்கு. இதே உங்களுக்கு வந்து L2 என்ன செய்யும், உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம் சொல்றோம் உங்களுக்கு. அப்புறம் ரூட் ஆஃப் 3² + 4² பண்றோம். இதான் விஷயம் சொல்றோம். ஓகே, இதான் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். L2 எப்பவுமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் லைனா இருக்கும். L1 வந்து மன்ஹாட்டன் சிட்டி சார். மெட்ராஸ் ஏமா வச்சுங்க. மெட்ராஸ் உடைய என்னன்னாக்கா, நீங்க ஒரு டாக்ஸி டேரக்டா போக முடியாது. இங்க அண்ணா சாலை போகணும்னாக்க நீங்க ஒரு தடவை சுத்தி தான் போக முடியும் உங்களுக்கு. இதே மெட்ராஸ் அண்ணா சாலை மாதிரி நியூயார்க் வந்து மன்ஹாட்டன் இடம் ஒன்று இருக்குது. அதனாலதான் இப்ப பேர் வந்து மன்ஹாட்டன் நாம சொல்லுவாங்க. ஓகே, அதாவது சுத்தி போகணும். தெருவா ஒரு தெரு ஃபர்ஸ்ட் தெரு முடிச்சுட்டு அப்புறம் தான் போக முடியும், டேரக்டா போக முடியாது. இதுதான் சார் விஷயம் அப்படின்னு உங்களுக்கு. ரைட். இப்போ நம்ம மோஸ்ட் காமன் நாம் என்ன இருக்கு உங்களுக்கு வந்து, இப்போ ஈஸியா புரிஞ்சுக்கிறதுங்களுக்கு யூக்ளிடியன் நாம் தான் ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருக்கும். இப்போ இது என்ன நம்ம வந்து L2 நாம் சொல்லுவோம் உங்களுக்கு அப்படின்ட்டு. இட் மெஷர் ஸ்ட்ரைட் லைன் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆரிஜின் டு
அப்புறம் வந்து ஸ்பேஸ்ல அப்படி டைரக்டா போயிடும் உங்களுக்கு. ஒரு பறவை பறந்து போற மாதிரி போயிட்டு இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு வந்து என்ன பண்றோம்னாக்கா ஸ்கொயர் ரூட் பார்த்துருக்கோம். அது பார்த்தோம். நம்ம நம்ம என்ன பண்றோம், எக்ஸாம் சொல்லிருக்காங்க. நம்ம வந்து ஒரு சிட்டிக்குட்டி வந்து ஒரு இடத்துல இருக்கீங்க, இன்னொரு இடத்துக்கு போகணும்னு வச்சுங்களேன். யூக்குட்டி நம்ம என்ன செய்யணும் போது டைரக்டட் பேர் உங்களுக்கு டைரக்ட் டிஸ்டன்ஸ் அப்படி பேர் வி டிராவல் ஆஸ் இஃப் வி குட் ஃப்ளை ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட். அவளை பறக்க முடியும் என்ன செய்யும் உங்களுக்கு டைரக்டா வரும் இல்லையா, அது மாதிரி போறது உங்களுக்கு யூக்ளின் இருக்கும். வித்தவுட் ஹேவிங் டு ஃபாலோ த ஸ்ட்ரீட். இதான் விஷயம் உங்களுக்கு அப்படி. சரியா? சரி. இப்ப நான் ஞாபகத்துக்கான போட்டு வச்சுக்கோங்க. அதை நான் பார்த்துருக்கோம். நம்ம வந்து நம்ம 16 வகையான வெக்டர் படிக்கும் வெக்டர் படிச்சோம்ல. டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் ஒன்று இருக்கு. மிக முக்கியமான விஷயம் பார்த்தோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் வந்து நிறைய யூஸ் பண்ண போதும் பார்த்தோம். பேசிஸ் வெக்டாரு, அப்புறம் வந்து ஆர்த்தோ கனல் வெக்டாரு, அப்புறம் வந்து அப்புறம் வந்து இந்த டிஸ்பிளேஸ் வெக்டர்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பயன்படுத்தும். இந்த இருக்கு. தஞ்சாவூர்ல இருந்து நான் சென்னை போயிட்டு வந்தேன். ஸோ நான் என்ன செஞ்சேனாக்கா வந்து நம்ம வந்து அங்கேருந்து என்ன செஞ்சாக்க இங்கேருந்து நான் பண்ணோம், தஞ்சாவூர் திருச்சி போயிட்டு, அப்புறம் அங்கேருந்து காஞ்சிபுரம் போயிட்டு, சேலம் போயிட்டு, அப்புறம் வந்து ஈரோடுலாம் போயிட்டு, இன்னொரு சுற்றி போயிட்டு அப்புறமா சென்னைக்கு போனேன். இது ஓகேவா? பார்த்தோம். இது இப்படிதான் போனேன். ஓகேவா? ஸோ இது ஒரு 50 கிலோமீட்டர், இது 100, இது 50 100 கூட்டினாக்க 500 கிலோமீட்டர் வரும். ஜஸ்ட் எக்ஸாம்பிள் 500 கிலோமீட்டர் வரும். ஓகேவா? ரைட். பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் என்ன சொல்லுது அப்படின்னா உங்களுக்கு, இதுதான் வந்து சென்னை இதாக இருக்குது, தஞ்சாவூர் இங்கே இருக்குது, ஸ்ட்ரைட் லைன் அவ்வளோதான் இருக்குது. எவ்வளோ இருக்கும்? இஞ்சி போனால் ஒரு 300 கிலோமீட்டர் இருக்கும். ஆனால் நான் சுற்றி போகிற சின்ன உங்களுக்கு வந்து 500 கிலோமீட்டர் ஆயிட்டு. டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன சொன்னாக்கணும் வந்து ஸ்ட்ரைட், அதாவது எது ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஸ்ட்ரைட்டா போயிடும். ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் நம்ம டிஸ்பிளேஸ் வெக்டர் படிச்சிருக்கு. நம்ம ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் நம்மளுடைய டிஸ்பிளேஸ் வெக்டர். டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் இது பேர் என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். இது வந்து டிஸ்டன்ஸ். இது 100 கிலோமீட்டர், 50, 30, 40, 20 ஆப்னா டிஸ்டன்ஸ் எப்பவுமே வந்து என்ன இருக்குனாக்கா ஒரு ஸ்கேலர் வேல்யூவா இருக்கும். குவான்டிட்டி வந்து ஸ்கேலரா இருக்கும். வேற டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி வெக்டார் இருக்கும், டைரக்ஷன் இருக்கும். நான் என்ன பண்றேன், இங்க இருந்து தஞ்சாவூருக்கு சென்னை போறேன், ஒரு டைரக்ஷன் இருக்கு இல்லையா, ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன் இருக்குல்ல, அதை மட்டும் பார்த்தோம். அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண உங்களுக்கு வந்து நம்மளுடைய யூக்ளிடியன் வெக்டார் பார்த்தோம், யூக்ளிடியன் நாம் பார்த்தோம், அப்புறம் மென்ஹாட்டன் நாம் பார்த்தோம். யூக்ளிடியன் நாமுக்கு தான் காமன் நாம். நம்ம ரியல் லைஃப்ல யூஸ் பண்ற நாம் தான் உங்களுக்கு எப்பவுமே எல்டுன்னு பார்த்தோம். இது ரியல் லைஃப் யூஸ் பண்றது எப்பவுமே ஸ்ட்ரைட் லைன் தான் எப்பவுமே இருக்கும். இது வந்து ஸ்கொயர் பண்ணுவோம். அந்த வெக்டார்ல உள்ள வேல்யூஸ் வந்து ஸ்கொயர் பண்ணுவோம். L1 நாம், இன்னொரு பேர் வந்து என்ன வந்து டாக்ஸி கேப் நாம், இன்னொரு பேர் வந்து மன்ஹாட்டன் நாம்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணுவோம் உங்களுக்கு அப்சல்யூட் வேல்யூஸ். வெக்டார்ல வந்து மைனஸ் இருந்துச்சுனாக்கா மைனஸ் பிளஸ் ஆகி விட்டு என்ன நம்ம வந்து ரெண்டு சம் பண்ணிச்சுனாக்கா நாம் கிடைச்சிக்கிறோம். நாமுக்கு என்ன நாமனாக்க உங்களுக்கு வந்து இது யாராச்சும் உங்கள்கிட்ட வந்து L1 நாம் கேட்டாங்கனாக்கா 4 + 7 3 இதுதான் வேல்யூ. நாம் எவ்வளோ 7 தான். இங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு -10 இருந்து வச்சுங்களேன், -10 இருந்துச்சுனாக்கா நாம் என்ன உங்களுக்கு வந்து அப்சல்யூட் பண்ணிடுங்க, மைனஸ்ல பிளஸ் ஆகிரும். 4 3 7 7 17 இதான் நாம் சரியா போச்சு. 17 தான் நான் சரியா போச்சு. 17 தான். இது L1 நாம். இதே நீங்க L2 நாம் கண்டுபிடிக்கணும் வச்சுங்களேன், 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 10 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் வந்து 1 சாரி 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 10 ஸ்கொயர் 100, அப்புறம் 100 100 பிளஸ் 25 ரூட் 125. ரூட் 125 அப்படின்னாக்கா என்ன வருதோ அதான் உங்களுக்கு L2 நாம். ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஓகேவா? இதான் விஷயம் பார்த்தோம். மேக்ஸ் நம்ம சொல்லிடுறேன், ஜஸ்ட் மேக்ஸிமம் வெக்டார் வேல்யூஸ் அவ்வளவுதான். இப்போ நீங்க இப்போ புரிஞ்சுட்டீங்க, ரெண்டுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன் எப்போ யூஸ் பண்ணி புரிஞ்சிருக்கும். நாம் மிக முக்கியமான சார் நம்ம கேட்ட கவனிச்சுங்க. இதெல்லாமே இந்த 9 நாம்ஸ் நம்ம ரியல் டைம் யூஸ் பண்ண போறோம் உங்களுக்கு. சரிதானா? ரைட். இப்போ வந்து இதை நம்ம வந்து இதான் பார்த்தோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் ஞாபகம் வச்சுங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் என்ன சொன்னாங்க மாதிரி ஸ்ட்ரைட்டா ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ், இப்படி சுத்தியெல்லாம் போகாது. ஓகேவா? இப்படி சுத்தி போனிச்சுனாக்கா இது வந்து டிஸ்டன்ஸ் பேரு. ஸ்ட்ரைட்டா 0.8 to 0.3 போனிச்சுனாக்கா டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார்னு பேர் உங்களுக்கு. அதுதான் நான் இங்க பயன்படுத்துறேன். எப்பவுமே மேக்ஸ் என்ன பண்ணுங்க, நீ பழச படிச்சு வந்து கனெக்ட் பண்ண பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இப்போ உங்களுக்கு. ரைட். இப்போ எக்ஸல் கண்டுபிடிச்சிருக்கேன். L2 நமக்கு இந்த இருக்கு இல்லையா, வேற ஒன்றும் கிடையாது. அதனுடைய நாம் கண்டுபிடிக்கிறோம். நாம் கண்டுபிடிக்கிறது என்னக்க பேரலா 2 டபுள் கோலம் போடணும். லெஃப்ட் ரைட்ல இந்த மாதிரி இந்த பேரல் லைன் வந்து போடணும். சிங்கிள் லைன் போட்ட ABS அப்சல்யூட்னு அர்த்தம். ரெண்டு லைன் போட்டோம்னா லெஃப்ட் ரைட்லையும் வந்து அது வந்து நாம்னு அர்த்தம். பார்த்தோம். இந்த 3, 4 என்ன கண்டுபிடிங்க, 3 ஸ்கொயர் + 4 ஸ்கொயர் ரூட். அதான் பார்த்தோம் நம்ம. ரூட் ஆஃப் 9 + 16 25. இதான் சரியா போச்சு. எதுக்கு இது L2 நாம் ரியல் லைஃப்ல. அதான் உங்களுக்கு என்ன பார்த்தோம் உங்களுக்கு வந்து மேல என்ன பார்த்தோம் உங்களுக்கு வந்து யூக்ளிடியன் நாம் பார்த்தோம் இல்லையா, பார்த்தோம். ஒன்று வந்து சம் பார்த்தோம், இன்னொன்று வந்து ஸ்கொயர் பார்த்தோம். சம் வந்து L1க்கு பார்த்தோம், இது வந்து ஸ்கொயர் ரூட்னு பார்த்தோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம் ஆஃப் த வேல்யூஸ், வெக்டர் வேல்யூஸ். இதான் பார்த்தோம். ரைட் சார். ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம் வேல்யூ பார்த்தோம், இதுக்கு வந்து அப்சல்யூட் வேல்யூ பார்த்தோம். இது விஷயம். இதுதான் அர்த்தம் உங்களுக்கு. இது என்ன பண்ணலாம்னா ஷார்ட்டா எழுதலாம். I to 1 I. ஓகேவா? I இருக்கு இல்லையா, 1ல இருந்து n வரைக்கும் எத்தனை வெக்டார் இருக்குதோ, இது 10 வெக்டார் இருக்கும். 5 10 40 நிறைய வெக்டார்ஸ் இருக்கும். அது சம் பண்றோம். சம் பண்ணிட்டு என்ன பண்றோம் உங்களுக்கு வந்து அது என்ன பண்றோம், எக்ஸ் ஸ்கொயர் ஒவ்வொன்றத்துக்கு என்ன பண்றோம், ஸ்கொயர் பண்றோம். 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் பண்ணிட்டு ரூட் எடுத்துரும். இந்த ஃபார்முலா தான் அப்படி போட்டிருக்காங்க. சம் ஆஃப்
சம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த சிம்பிளுக்கு பேர் சம்னு பேர் சம் ஆஃப் i to 1 to n. இப்போ வந்து 5 வேல்யூ இருக்குன்னு வச்சுன்னா 3 4 5 6 7 இருக்குனாக்க வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூல இருந்து கடைசி வேல்யூ வரைக்கும் என்ன பண்ண வந்து நம்ம வந்து அதுக்கு வந்து ஸ்கொயர் என்ன பண்ணுறது ஸ்கொயர் கண்டுபிடிச்சி 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் கண்டுபிடிச்சி அதை வந்து ரூட் பண்ணி சம் பண்ணினாக்க வர்றதுதான் உங்களுக்கு வந்து L2 நாமுடைய வேல்யூ. இதான் சார் பார்த்தோம் ரைட். அப்புறம் அப்சல்யூட் பார்த்தோம் எப்பயுமே உங்களுக்கு வந்து இது வந்து லென்த் ஆஃப் வெக்டார் சொல்லுவாங்க. அப்சல்யூட் வேல்யூ ஆல்சோ நோன் அஸ் த L2 நாம். தப்பா போட்டுருக்கு. அப்சல்யூட் வந்து L1 சரிங்களா? அப்சல்யூட் நாம் வந்து அப்சல்யூட் வேல்யூ வந்து L1 தானே சரிங்களா? எஸ் சார் L1 சார். L2 கிடையாது. L2 வந்து ஈக்குவல் நாம். அப்சல்யூட் வேல்யூ வந்து போடுறோம்ல. ஆமா சார் L1 நாம் சார். L2 போட்டுருச்சு கரெக்ட். ஓகேவா? ஓகே சார். லீஸ்ட் அப்சல்யூட் எரர் சார் L1. ஆமா சார். ஓகே. இத பார்த்தோம் உங்களுக்கு பார்த்தோம் நம்ம. and defined as the square root of the sum of the each vector element. என்ன மாத்தி போட்டுருங்கல ரெண்டும் சமாதானம் இருக்குது. இந்த டெஃபினேஷன் வேற டெஃபினேஷன் வேற தப்பு டெஃபினேஷன் இருக்கு. அப்சல்யூட் வேல்யூ நம்ம வந்து எதுக்கு பார்த்தோம்னாக்க L1 க்கு பார்த்தோம். இதான் L1 L1 நாம வெக்டர் defined as square root போட்டுருக்குது. தப்பு பிரஷர் பண்ணுது. ஒண்ணு நம்ம வந்து அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் வெக்டர் நாக்கும் வந்து L1 க்கு உள்ளது. அதான் பார்த்தோம். இது ஸ்கொயர் ரூட் கிடையாது. சம் ஆஃப் வரணும். ஓகே. சம் ஆஃப் ஈச் வெக்டர் எலிமெண்ட் ஸ்கொயர். ஸ்கொயர் கிடையாது. சம் ஆஃப் ஈச் எலிமெண்ட் தான். ஸ்கொயர்லாம் கிடையாது. ஸ்கொயர் வந்து L2 உள்ளது. ஆல் ரைட். நான் மாத்திக்கிறேன். டெஃபினேஷன் மாத்தி கொடுத்துறோம். நோட்ஸ் மாத்தி கொடுத்தது கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் உங்களுக்கு நம்ம L2 நான் போட்டு நம்ம கோடு போட்டு பார்த்துக்கணும். ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு தான். ரொம்ப ஈஸியா புரியும் உங்களுக்கு. அவ்வளவுதான். ஒண்ணுமே கிடையாது. ரைட்டு. நம்ம மறுபடியும் உங்களுக்கு என்ன பண்ண போறோம் உங்களுக்கு வந்து யாராச்சும் சொல்லுங்க எனக்கு நாமுடைய ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லுங்க. யாராச்சும் எனக்கு நாமுடைய ப்ராப்பர்ட்டிஸ் 4 ப்ராப்பர்ட்டி இருக்கு பார்த்தோம்ல. ஒண்ணு வந்து நான் நெகட்டிவிட்டி. எப்படி சொல்லுங்க கொஞ்சம். ஃபர்ஸ்ட் வந்து நான் நெகட்டிவிட்டி. அப்புறம் பார்த்தோம் பார்த்து சொல்லுங்க. ஸ்கேலபிலிட்டி. என்னங்க? ஸ்கேலபிலிட்டி. வண்டர்ஃபுல். ஸ்கேலபிலிட்டி. நான் நெகட்டிவிட்டி ஸ்கேலபிலிட்டி. அப்புறம் அடுத்தது ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. வண்டர்ஃபுல். ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. அடுத்தது ஒண்ணு கட்டாயம் ஜீரோவா இருக்கும். கட்டாயம் வந்து என்னன்னா ஜீரோ வெக்டரோட நாம வந்து ஜீரோவா இருக்கும். அது பேர் என்னது? டெஃபினட்டா ஜீரோ. கரெக்ட் தான். டெஃபினட்னஸ். கரெக்ட். ஓகேவா? யார் சாயா சொன்னது யாருங்க? ஆமா சார். ரைட். தேங்க் யூ சாய். ரைட். பரவாயில்ல. கரெக்ட் காணிச்சிட்டு இருக்கீங்க. ரைட். நான் பர்பஸ் தான் கேட்கறேன். அது நான் பண்ணாக்க நான் பர்பஸ் தான் ஜஸ்ட் ட்ரைங் டு புல்லிங் ஒரு லக். எனக்கு உங்களுக்கு வந்து அந்த பழசு தான் ஞாபகம் வரணும் பண்றோம். இப்ப நம்ம வந்து L2 பேசிட்டு இருக்கோம். L2 நமக்கு வந்து இதுதான் காமன் நாம். ரியல் லைஃப் யூஸ் பண்ற நாம். இது வந்து ஸ்ட்ரைட் லைனா இருக்கும். இதுக்கு வந்து ஈக்குவலியன் நாம்னு பார்த்தோம். நம்ம வந்து இது என்னன்னா உங்களுக்கு வந்து சம் ஆஃப் ரூட் ஸ்கொயர்னு பார்த்தோம். 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர். 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் வந்து 16 25, 5 ஸ்கொயர் வந்து என்ன இருக்கு 25. மொத்தம் ரூட் ஆஃப் 50. ரூட் ஆஃப் 50 எடுத்து போட்டீங்கன்னாக்கா இதான் வரப்போகுது உங்களுக்கு. சரியா? இதான் விஷயம். நம்ம நாம் கண்டுபிடிக்கிறது வந்து இதான் பார்த்துருக்கோம். L2 நாம் பார்த்துருக்கோம். ஸ்ட்ரைட் லைனா இருக்கும். ஓகே. எப்படி கண்டுபிடிக்க போறோம்? L2 நாம வந்து நம்ம நாம் தரப்புல போட்டு அந்த V போட்டோம். V போட்டுட்டு நான் என்ன சொல்றேன் L2 நாம் இருக்கு பாருங்க. இது நாம் L2 தானே கண்டுபிடிக்கிறோம். L2 நாம்னாக்க என்ன பண்ணணும்? நாம்ல போய் பாத்தீங்கன்னாக்க வந்து என்ன இருக்கு உங்களுக்கு ஆர்டர் ஒன்று இருக்கும். ஆக்சிஸ் இருக்கும். ஆக்சிஸ் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு 0னாக்க ரோ 1 காலம் பார்த்துருக்கோம். சரிதானே? 0 RC சரிதான் சொல்றோங்க. ரோ தானே 0 காலம் 1 தானே? கரெக்ட் தானே சொல்றோம்? இது பார்த்தோமே நம்ம ஸ்லைஸ் பார்த்தோம், ரோ பார்த்தோம், காலம் பார்த்தோம். ஓகேவா? ஸ்லைஸ் ரோனாக்க வந்து 0, காலம்னா 1. அது பார்த்துருக்கோம். இங்க வந்து ஆர்டர்னா என்ன அர்த்தம்னாக்க நீங்க வந்து நீங்க L1 நாம் வேணுமா L2 நாம் வேணுமான்னு கேட்கறீங்க. இப்போ ஸோ நான் ஆர்டர் 2 இங்க மென்ஷன் பண்றது. இப்ப ஆர்டர் 2னா என்ன உங்களுக்கு வந்து L2 நாம் கேட்கறீங்க. L2 நாம் என்ன பண்ண இப்போ உங்களுக்கு வந்து ஈக்குவலியன் நாம்னு அர்த்தம். ஸ்ட்ரைட் லைனா போயிட்டு இருக்கோம். அது என்ன பண்றீங்க? ரூட் ஆஃப் சம் ஆஃப் ஸ்கொயர் கேட்டிருக்கோம். 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர். 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25. 3 கூட்டினாக்க 9, 16, 25 கூட்டினா மொத்தம் ரூட் 50 வரும். ரூட் 50க்கு என்ன ரூட் 50க்கு என்ன வேல்யூவோ அதான் நாம். சரியா பேசு. ஓகேவா? அதான் நீங்க ஆர்டர் 2 கொடுக்குறீங்க. இந்த ஆர்டர் 1 கொடுத்தீங்கன்னாக்க என்ன செய்யும்? உங்களுக்கு வந்து L1 நாம் எடுத்துக்கும். L1 நாம் என்ன 3 வேலையும் நம்ம சம் பண்ணணும். 3 + 4 + 5 அப்சல்யூட் சம் சொல்றேன். ஞாபகம் வச்சுங்க. 4 3 7 7 12. இதுதான் L1 வேல்யூ. இதுதான் ஈஸியா போகும். இது வந்து ரூட் பண்ணோம்னாக்க நமக்கு வந்து L2 நாம் கிடைச்சிடும். சரிதானே? ஞாபகம் வச்சுங்க.
இந்த இருக்கு. இதுதான் ரூட் 50 இருக்குல்ல, ரூட் 50 வேல்யூ வந்து இதான் உங்களுக்கு ரூட் 50 வேல்யூ. ஓகே, ஸோ இதுதான் சார் உங்களுக்கு விஷயம். உங்களுக்கு அப்புறம் வந்து போட்டுருங்க இங்க ஸ்கொயர் ரூட்டுக்காச்சும் பாரு இது இருக்குதா, மறந்துட்டேன். ஸ்கொயர் ரூட் இருக்குதா, இன்பிட்டா ஸ்கொயர் ரூட்டாப்பா. ஸோ நம்ம பார்த்தோம்னாக்க நமக்கு வந்து இதான் சார் ஸ்கொயர் ரூட் 50 என்ன இருக்கு, அதான் வந்து ஆன்சர் இருக்கு இல்லையா, இதான் ஆன்சர். அதான் பண்ணணும். 3 ஸ்கொயர் + 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் மொத்தம் இது வந்து 9 + 16 + 25 50 ரூட் ஆஃப் 50. ரூட் 50 வேல்யூ போட்டு பார்த்தா கரெக்டாக ஆன்சர் இருக்கு தான் நம்ம. ஓகே தானே, நீ கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு நான் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடும் உங்களுக்கு. சரிதானே, நாம் கண்டுபிடிச்சிட்டோம். இது L1 நாம் கண்டுபிடிச்சோம்னாக்க சம் பண்ணணும். ஓகேவா, 3, 4, 5 போட்டோம்னாக்க 4, 3, 7 ப்ளஸ். இப்போ நீங்க டேட்டா ஸ்கில்ல போய் என்ன பண்றீங்க, இப்போ நீங்க போயிட்டு நாம் கண்டுபிடிச்சு வச்சுருக்கீங்க. அப்புறம் இதெல்லாமே அசியூம் பண்றீங்களா, வேல்யூவா இருக்குன்னு வச்சுங்க. ஜஸ்ட் அசியூம் பண்ணீங்க எல்லாமே நியூமரிக்கலா வேல்யூ இருக்கு, நியூமரிக்கல மாற்றிடுவோம். ஸோ அந்த 37 இந்த மேலுக்கு வந்து 0 கொடுப்பீங்க, ஃபீமேல் 1 கொடுப்பீங்க. நம்ம அப்புறமா நம்ம வந்து 1 இன்க்ளூட் பண்ணி காமிப்போம். இது வேல்யூ இருக்கும், 0 இருக்கும். இங்க நோவுக்கு வந்து 0 கொடுப்பீங்க, 1 கெஸ் கொடுப்பீங்க. இஸ்லாம் ஜஸ்ட் பண்ணப்பட்ட பிறகு இந்த என்ன நியூமரிக் வேல்யூ இருக்கோ, நியூமரிக் வேல்யூ வந்து சம் பண்ணீங்கன்னாக்க வந்து அது என்ன உங்களுக்கு வந்து L1. அப்புறம் சம் பண்ணாம ஸ்கொயர் கண்டுபிடிச்சிங்க, 60 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் கண்டுபிடிச்சிங்கனாக்கா அது L2 தான். இதான் சார் விஷயம். எப்படி கொடுக்கணும் ஞாபகம் வச்சுங்க, நாமல் கொடுத்து வெக்டார் கொடுத்து ஆர்டர் 2 கொடுக்கணும். சரி, ஆர்டர் 2னாக்கா L2 இருக்கும், ஆர்டர் 1னாக்கா L1 இருக்கும். சரியா, இதான் சார் விஷயம். கிளியர் ஆயிட்டுல, குழப்பம் இல்லை உங்களுக்கு. நான் ஏன் நாம் கொஞ்சம் விளக்கமா சொல்றோம்னாக்க நாமளும் இந்த டவுட் வரவே கூடாது உங்களுக்கு. அவ்வளவு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நாம்ன்றது. ஏன்னாக்க நம்ம வந்து ஒரு கான்செப்ட் இருக்கு, நார்மலைசேஷன் அப்புறம் வந்து ரெகுலரைசேஷன் இருக்குது. 2 விஷயம் பண்ண போறோம் உங்களுக்கு. ரெகுலரைசேஷன் படிக்கும்போது என்ன சார், நம்ம வந்து ரெகுலரைசேஷன் பண்ணும்போது நம்ம வந்து ஓகே நம்ம வந்து ஐ திங்க் லேசோ அண்ட் ரிட்ஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்குறேன் ரிட்ஜ் ஸ்பெல்லிங் கண்டுக்காதீங்க. ரிட்ஜ் ரெகுலேஷன் உள்ளது பார்ப்போம். இதான் நம்ம வந்து பார்க்கணும். அப்புறம் L2 நம்ம வந்து ரியல் லைஃப்ல யூஸ் பண்ண போறோம். L2 கண்டுபிடிச்சு பார்த்தோம் இல்லையா, ரியல் லைஃப்ல நம்ம பார்த்துருக்கோம்ல. ஜிபிஎஸ் மேப்ல பார்த்தீங்கன்னா என்ன உங்களுக்கு வந்து ஜிபிஎஸ் மேப் என்ன உங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியும். ஜிபிஎஸ் எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. அப்புறம் ஓகே, ஸோ நீங்கள் வந்து மன்ஹாட்டன் போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நியூயார்க் ஓடுறேன் அது தெரியும். நியூயார்க் மன்ஹாட்டன் அங்கே பிறகு. சரி, இங்கே மேப் இதான் சார் மன்ஹாட்டன் சிட்டி, இதை தான் சொல்லிருக்காங்க அந்த இடத்துலயா. ஓகேவா, சரி. உண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த மேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மேப்ல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட்டாக போயிட்டு இருக்கும் அந்த இல்லையா. எல்லாமே நீங்கள் போய் ரியல் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்புறம் இந்த ஒவ்வொரு இதுவும் போயிட்டு இருக்கும். ஸ்ட்ரீட் காமிச்சா நல்லா இருக்கும் நினைச்சேன். மன்ஹாட்டன் ஸ்ட்ரீட்ஸ் மேப், ஸ்ட்ரீட் மேப். ஸோ நீங்க இந்த இருக்கு இல்லையா, இதுதான் விஷயம். ஓகே தானே, இது என்னோட ஆஃபீஸுங்க, நான் ஒர்க் பண்ணேன், அதான் காமிக்கிறவங்க. சரியா, ரைட். ஸோ இந்த தெரு தூரம் போயிட்டு இருக்கும் உங்களுக்கு. ஸோ டாக்ஸி இது பேர் என்ன சொல்றேன், மன்ஹாட் நாமுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து டாக்ஸி கேப் நாம இருக்கு உங்களுக்கு. சரிதானே, இது வந்து என்னையும் இந்த தெருவில் பூந்து போவோம், இப்படி பூந்து போவோம், வளைஞ்சு போவோம். மன்ஹாட்டன் சிட்டி, அதெல்லாம் மன்ஹாட்டன் நாம்னு சொல்லிருக்காங்க. சரிதானே, ரைட். அவசியம் போயிட்டு வாங்க மன்ஹாட்டனுக்கு சான்ஸ் கிடைச்சாங்க. ரைட். ஸோ நம்ம என்ன பண்றப்ப L2 நாம் வந்து யூக்ளிடி நாம் ரியல் லைஃப்ல பார்க்க போறவங்களுக்கு வந்து ஜிபிஎஸ் உங்களுக்கு காமிக்கும், மேக்ஸிமம் ஸ்ட்ரைட்டா காமிக்கும் உங்களுக்கு. ரியல் லைஃப்ல வந்து உங்களுக்கு வந்து தஞ்சாவூர்ல இருந்து சென்னை போறதுக்கு வந்து ஸ்ட்ரைட் லைன் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது பார்த்தோம். நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம், டிஸ்டன்ஸ் இந்த இருக்கு இவ்வளவு கண்டுபிடிச்சோம். டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிச்சோம்னாக்க 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு உங்களுக்கு வந்து இந்த இருக்குது. அப்புறம் 7.1 நீங்க கிலோமீட்டரோ சென்டிமீட்டரோ என்ன வச்சுக்கிட்டீங்க. ஓகே, சப்போஸ் என்ன பண்ணாக்க இது நம்ம வந்து ஒரு வச்சுங்க உங்களுக்கு ஒரு 300 இருக்குது, 400 இருக்குது, ஒரு 500 இருக்கு உங்களுக்கு. வெக்டார் வேல்யூ இப்படி இருக்குன்னு வச்சுங்களுக்கு. அப்புறம் நம்ம வந்து L2 கண்டுபிடிச்சோம்னாக்கா எத்தனை கிலோமீட்டர்னாக்கா 77 கிலோமீட்டர் அர்த்தம் உங்களுக்கு. ஸ்ட்ரைட் லைன்ல நேரா போனோம்னாக்க உங்களுக்கு சரியா 77 அர்த்தம். அப்புறம் பார்த்துருவோம். எக்ஸாம்பிள் வந்து ஜிபிஎஸ் என்ன செய்யணும்னாக்கா ஷார்டஸ்ட் பாத் கொடுக்கும். ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட்டுக்கு வந்து என்ன செய்யும் உங்களுக்கு ஷார்டஸ்ட் பாத் கொடுக்கும் உங்களுக்கு. அப்புறம் நம்ம வந்து பறந்து டைரக்டா பறந்து போய் உங்களுக்கு அது மாதிரி ஜியோகிராபிக்கல் பாயிண்ட்ஸ் போகிறப்பவுமே
அது என்ன செய்யணும் உங்களுக்கு அந்த தரையில உள்ள தெருவு அந்த எல்லாம் டைரக்டா போகும், தெரு தெருவா புது போகாது. அதான் நம்மளுடைய L2 நம்முடைய மெயின் இதான் ரியல் லைஃப் யூஸ் பண்றது உங்களுக்கு. ரைட். இப்போ உங்களுக்கு வந்து என்ன அதெல்லாம் முக்கியம் கிடையாது. இப்போ நம்மளுடைய ரியல் லைஃப் தாங்க. மெஷின் லேர்னிங் படிக்கிறவங்களுக்கு வந்து லாஸ் ஃபங்க்ஷன் ஒரு ஃபேமஸான ஃபங்க்ஷன் உண்டு. கிளாஸ் ஃபங்க்ஷன், லாஸ் ஃபங்க்ஷன் பேர் வந்து காஸ்ட் ஃபங்க்ஷனா? யாருக்கு ஞாபகம் இருக்கா? ஷர்மிளா தானே பேரு. எஸ் சார். வந்து இந்த லாஸ் அது ஃபங்க்ஷன் லீனியர் அண்ட் லாஜிஸ்டிக் யூஸ் பண்ணுவோம் சார். பட் ரெண்டுமே சேம் தான் சார். மெஷின் நடத்தல. பட் இதெல்லாம் மெஷின் லேர்னிங் வேர்டு ஏற்கனவே சொல்லிருக்கேன். நம்ம என்ன செய்வோம், அடுத்த டாபிக் வரது முன்னாடியே ஒரு லைட்டா உங்களுக்கு வந்து ஒரு ஹெட்ஸ்அப் கொடுப்போம் நம்ம. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்றோம், மெஷின் போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னாக்க வந்து இப்போ அடுத்த வருஷம் எனக்கு வந்து என்ன உங்களுக்கு வந்து இப்போ ஒரு 10 கோடி ரூபா வந்து எனக்கு வந்து ப்ராஃபிட் வரும்னு நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம ஐடியா பண்ணிருக்கோம். சரியா? மெஷின் பற்றி கேட்குறோம். மெஷின் லேர்னிங் மாடல் என்ன பண்ணுறது, நம்ம டேட்டா கொடுக்குறோம், டேட்டா தான் கொடுக்குறோம். இந்த டேட்டா கொடுத்துட்டு அடுத்த வருஷம் வந்து எவ்வளவு வந்து உங்களுக்கு வந்து என்ன வரும், இப்படி இதை தேர்ந்து வச்சுங்களேன். இப்போ வந்து ஒரு 10 கோடி ரூபா ப்ராஃபிட் எதிர்பார்க்குறோம் நம்ம. ஓகேவா? எதிர்பார்க்குறோம். மெஷின் கொடுக்குது அடுத்த வருஷம் இந்த மாதிரியான இவ்வளவு ஃபேக்டர்ஸ்லாம் இருந்துச்சுனாக்க 10 கோடி ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும்னு வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணுது. எது? மெஷின் லேர்னிங் இருக்குல்ல, அல்காரிதம், எம்எல் மெஷின் லேர்னிங் அல்காரிதம் சொல்லுது 10 கோடி சொல்லுது. 10 கோடி அடுத்த வருஷம் 2025 சொல்லுது. அப்புறம் 2025 டிசம்பர் கடைசியாக செக் பண்ணி பார்க்கும்போது என்ன கொடுத்துருந்தா வந்துருக்கோம், இது கிட்டத்தட்ட என்ன பண்ணாக்கா 9 crores 9 கோடியே 99 லட்சம் கொடுத்துருக்கு. ரியல் லைஃப்ல வந்து எக்ஸாம் கொடுத்துருக்கு. ரியல் லைஃப்ல நான் வந்து இதான் என்னுடைய ஒரிஜினலா பண்ணுற ப்ராஃபிட். மெஷின் வந்து என்ன பண்றது 10 கோடி கொடுத்துச்சு, கிட்டத்தட்ட 9 கோடியே 99 லட்சம் கிட்டத்தட்ட கரெக்டா கொடுத்துட்டு கிட்டத்தட்ட எவ்வளவு 0.1% தான் டிஃபரெண்ட் இருக்கு இப்ப. ஓகே தானே? அப்ப இது என்ன அர்த்தம்னா, லாஸ் ஃபங்க்ஷன் என்ன அர்த்தம்னாக்க, மெஷின் ப்ரெடிக்ட் பண்றது வந்து என்ன பண்ணுச்சுனாக்க, இப்படி வச்சுங்களா, பையன் வந்து இப்ப என்ன பண்றோம், இப்ப நம்ம 100 மார்க் வந்து பையன் பர்ஃபெக்ட் நல்லா படிக்கிற பையன், ஓகே தானே, 100 மார்க் வாங்கணும்னு சொல்றது. ஓகே, அருமையான பையன் சபரி நல்லா படிக்கிறாரு, 100% வாங்குவாரு, 100 மார்க் வாங்குவாரு மேக்ஸ்ல. மெஷின் லேர்னிங் வந்து மெஷின் வந்து அவருடைய பழைய ரெக்கார்டு இருக்குல்ல, ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி என்ன பண்றதுனாக்க வந்து சொல்லி 100 மார்க் சொல்லிட்டு சபரி எக்ஸாம் எழுதுறாரு. எக்ஸாம் எழுதி வரும்போது என்ன வருதுனாக்க வந்து 100 வரலாம், இல்லைனா கூட 99 வரலாம். சப்போஸ் என்ன பண்றேன் 99 மார்க் வாங்கியிருக்காரு. அப்ப மெஷின் ப்ரெடிக்ட் பண்றது 100 மார்க் சபரி வாங்குவார். மெஷின் லேர்னிங் இருக்குல்ல, மாடல் இருக்குல்ல, அல்காரிதம் இருக்குல்ல, மெஷின் லேர்னிங் அல்காரிதம். மெஷின் வந்து 100 மார்க் வந்து அதாவது அவருடைய பாஸ்ட் ஹேபிட்டை வச்சு, அவருடைய பழைய ரெக்கார்ட்ஸ் வச்சு 100 மார்க் வாங்குவார் மெஷின் வச்சு. அவர் ரியல் டைம் எவ்வளவு வாங்கியிருக்காரு, 99 வாங்கியிருக்காரு. அப்ப என்ன 1% டிஃபரெண்ட் இருக்கு. அப்ப அவர் லாஸ் எவ்வளவு 1% அர்த்தம். 1% லாஸ் வந்து கம்மி ஆக சப்போஸ் வந்து என்ன பண்றாரு, இப்ப 95 மார்க் வந்துடும் வச்சுங்களப்ப, அப்போ வந்து அப்ப என்ன அர்த்தம், 5% வந்து 5% டிஃபரெண்ட் இருக்கு. 95 என்ன இருக்கு உங்களுக்கு, 5% டிஃபரெண்ட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து சம்டைம்ஸ் 99னாக்க இதுல வந்து உங்களுக்கு வந்து 5% டிஃபரெண்ட் இருக்குது. ஓகேவா? 5% டிஃபரெண்ட் இருக்குது. 5% எங்க இருக்குது, சரி, இந்த பர்சன்ட் ஞாபகம் வச்சுங்க. பர்சன்ட் எங்க இருக்கு, சிம்பிள் பர்சன்ட் சிம்பிள் எங்க இருக்கு, கீபோர்டு எங்க இருக்கு பர்சன்டேஜ், கீபோர்டு எங்க சார் பர்சன்டேஜ் இருக்கும்? 1 2 3 4 நம்பர் 5 சார். நம்பர் 5. ஓ தேங்க்யூ சார். ரைட், நம்பர் 5 தான் இருக்கு. இங்க வந்து என்ன உங்களுக்கு வந்து 1% தான் இருக்கும். ஓகேவா? 1% இருக்குது. ஸோ நம்ம எது நான் 5 நம்பர் 5 ரைட். ஓகேவா? இப்போ மெஷின் என்ன பண்றதுனாக்க வந்து இப்போ லாஸ்ட் ஃபங்க்ஷனாக்க எனக்கு என்னக்க லாஸ்ட் வந்து கம்மியா இருந்துச்சுனாக்க நல்லது. இங்க 1% தான் எனக்கு வந்து லாஸ் ஆயிருக்கு. 100% வந்து நம்ம வந்து மெஷின் ப்ரெடிக்ட் பண்ணிச்சு. ரியல் லைஃப்ல சவரி வந்து 99 மார்க் வாங்கியிருக்காரு. 1% தான் வந்து லாஸ். இட்ஸ் ஓகே தான். பட் மெஷின் வந்து 100% சபரி மார்க் வாங்குவார்னு ப்ரெடிக்ட் பண்ணிச்சு, சொல்லிச்சு. ரியல் லைஃப்ல வந்து 95 5% வந்து லாஸ், நமக்கு 5% லாஸ் ஆயிட்டோம். ஓகேவா? அப்ப எது பெஸ்ட் லாஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து இதான் பெஸ்ட், இது நல்ல லாஸ் தான் உங்களுக்கு. அப்ப லாஸ் வந்து கம்மி ஆக ஆக அவங்க என்ன வந்து நல்லது, அதுதான் L2 பண்ணுது. லாஸ் ஃபங்க்ஷன் L2 நாம், இதுதான் முக்கியமான விஷயம். இப்ப பாருங்க, இப்ப உங்களுக்கு நான் மெஷின் பேசிட்டு இருக்கேன். லாஸ் ஃபங்க்ஷன் பேர் வந்து உங்களுக்கு காஸ்ட் ஃபங்க்ஷன் பேர், காஸ்ட் ஃபங்க்ஷன். இல்லை வந்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் பேர் உங்களுக்கு. இட்ஸ் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் யூஸ்ட் இன் மெஷின் லேர்னிங் டு மெஷர் ஹவு வெல் a மாடல் மெஷின் லேர்னிங் மாடல் இருக்கு, அல்காரிதம் இருக்குல்ல, ஒன்றும் பயப்படாதீங்க. இப்போ நடத்த போறோம் மெஷின் நடத்த போற இந்த மெஷின் லேர்னிங் அல்காரிதம் வந்து ப்ரிடிக்ஷன் கொடுக்குது. என்ன ப்ரிடிக்ஷன் கொடுக்க வந்தது, ஆக்சுவல் அவுட்கம்ஸ். ஓகேவா? உங்களுடைய ஆக்சுவல் அவுட்கம் என்னன்னா வந்து இது மாடல் என்ன பண்ணிச்சு, இது ஆக்சுவல் இன்கம் 99 மார்க் வாங்கியிருக்காரு, இதான் ஆக்சுவலா வந்து வாங்கின மார்க். ப்ரிடிக்ஷன் என்னது 100 மார்க் வாங்குவார் சபரின்னு மெஷின் கொடுத்துச்சு உங்களுக்கு. அப்புறம் இந்த ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் வந்து கம்மியா இருந்துச்சுனாக்க நல்லது. ஓகேவா? லாஸ் ஃபங்க்ஷன் கம்மியா இருக்கு நல்லது. எது? ப்ரெடிக்டட் வேல்யூஸ், அப்புறம் வந்து ட்ரூ வேல்யூஸ்.
ப்ரிடிக்டர் வேல்யூஸ்னாக்க மெஷின் ப்ரிடிக்ட் பண்ணி 100% வாங்குவார சொன்னிச்சு. இதான் ப்ரிடிக்டர் வேல்யூன்னு பேர், பிவின்னு பேர், ப்ரிடிக்டர் வேல்யூன்னு பேர். சரிண்ணா? இது வந்து ஆக்சுவல் வேல்யூ. இந்த இடத்துல ஆக்சுவலா மார்க் வாங்கணும். ஆக்சுவல் வேல்யூனாக்க வந்து ஆக்சுவலா வாங்கின மார்க் ரெண்டு டிஃபரெண்ட் 1% தான். இங்க பாருங்க, ப்ரிடிக்டபிள் 100 இருந்துச்சு, ஆக்சுவலா வந்து 90 வாங்கியிருக்காரு. அப்புறம் ஸோ லாஸ் வந்து 5% ஆச்சு, இங்க 1% ஆச்சு. இது வந்து பெஸ்ட் லாஸ். ஓகேவா? அது மாதிரி உங்களுக்கு. ஸோ இது ஏன் வச்சுங்க, எப்படி நம்ம வந்து லாஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிப்போம்னாக்க வந்து ப்ரிடிக்டர் வேல்யூஸ் மைனஸ் ஆக்சுவல் வேல்யூ. ப்ரிடிக்டர் வேல்யூ வந்து 100, ஆக்சுவல் வேல்யூ உங்களுக்கு 99. மார்க் வாங்குறது, ஆக்சுவலா மார்க் வாங்குறது வந்து 99 வாங்கிக்காரு. ரெண்டுக்கு டிஃபரெண்ட் இருக்குல்ல, 100 by -90 1 இருக்குல்ல, அது பேர் தான் உங்களுக்கு வந்து அதான் உங்களுடைய அந்த லாஸ் ஃபங்க்ஷன் பேர் உங்களுக்கு. சரிதானே? அது டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஆக்சுவல் அவுட்கம்னாக்க ரியல் வேல்யூ, ரியலா வாங்கின மார்க், ப்ரிடிக்டர் வேல்யூஸ் ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அதான் உங்களுக்கு வந்து விஷயம். இந்த ப்ரிடிக்டர்ன்றது வந்து நம்மளுடைய மாடல் கொடுக்கறது, நம்ம மெஷினில் பண்ணி பார்ப்போம் நம்ம. அப்புறம் இது ஓகேவா? அப்புறம் வந்து ரியலா வாங்கின மார்க், ட்ரூ வேல்யூ இருக்குல்ல, இந்த அர்த்தம். இதான் விஷயம். இப்போ என்ன அர்த்தம்னாக்க, த கோல் ஆஃப் மோஸ்ட் மெஷின் லேர்னிங் அல்காரிதம், எம்எல் படிக்க போறோம்ல, எம்எல் நம்மளுடைய மெயின் என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து இந்த லாஸ் ஃபங்க்ஷன் வந்து என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து நம்ம ரெண்டு பார்ப்போம், ட்ரைனிங் டெஸ்டிங் இருக்குது, பின்னாடி பார்க்க போறோம். அது என்ன பண்ணாக்க நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கணும். அதான் லாஸ் ஃபங்க்ஷன் கம்மியா இருக்கணும்னு வச்சுங்களேன், உங்க மாடல் வந்து என்ன கிட்டத்தட்ட கரெக்டா சபரி எவ்வளவு மார்க் வாங்குவார்னு என்ன பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அப்புறம் அது வந்து கரெக்டா பிரிண்ட் பண்ணிட்டு இப்ப 99.5 மார்க் வாங்கிட்டு இருப்பாருங்க. அப்ப வந்து 1/2% தான் உங்களுக்கு. அப்புறம் இப்ப 99 மார்க் வாங்கிட்டு வச்சுங்களா, இன்னும் சூப்பர் ஆயிடும் உங்களுக்கு அர்த்தமாயிடும். ஓகேவா? கிட்டத்தட்ட மெஷின் நினைச்சதை மெஷின் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி கொடுத்ததை சபரி வாங்கிட்டாரு. அப்ப மெஷின் வந்து பர்ஃபெக்டா வந்து என்ன பண்றதுனாக்க, இவர் சபரி இவ்வளவு மார்க் தான் வாங்குவாரு கரெக்டா கணிச்சிட்டு ப்ரிடிக்ட் பண்றது. ஓகேவா? கணிச்சிட்டுது உங்களுக்கு. ஸோ நம்மள்ட்ட என்ன அவங்களுக்கு லோ லாஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்றது, மாடல் உங்களுடைய அல்காரிதம் இருக்குல்ல, பர்ஃபெக்டா வந்து ப்ரிடிக்ஷன் கொடுத்துங்க அர்த்தம். மீன்ஸ் மாடல் ப்ரிடிக்ஷன்ஸ் ஆர் க்ளோஸ் டு ஆக்சுவல் வேல்யூ. அதாவது க்ளோஸ் டு ஆக்சுவல் வேல்யூ. என்னுடைய ஆக்சுவல் மார்க் வாங்குறது வந்து 99.9, மாடல் வந்து அல்காரிதம் கொடுத்து 100%. ஸோ க்ளோஸா இருக்கு உங்களுக்கு. இதுதான் லோ லாஸ்னு பேர். ஓகேவா? ஹை லாஸ்னாக்க என்ன பண்றோம், இப்ப சப்போஸ் வந்து சபரி 90 மார்க் வாங்கிட்டு இருக்கோம். சப்போஸ் என்ன பண்றோம், நான் மெஷின் என்ன பண்றது, இப்ப 90 மார்க் மெல்கோஸ் வாங்குவான்னு கணிச்சிருக்குது. நான் என்ன 40 மார்க் வாங்கிருக்கோம். ஸோ இப்போ டிஃபரெண்ட் இருக்கு. இப்போ ஓகே, உங்களுக்கு அப்புறம் டிஃபரெண்ட் இருக்கு. அப்புறம் ஸோ ஹை லாஸ் அர்த்தம் உங்களுக்கு, நிறைய டிஃபரெண்ட் இருக்கு உங்களுக்கு. அப்புறம் 90 - 40 50. ஸோ 50 மார்க் டிஃபரெண்ட் இருக்கு. இப்போ இதான் உங்களுக்கு வந்து ப்ரிடிக்டர் வேல்யூ மைனஸ் ஆக்சுவல் வேல்யூ. ஸோ நான் வந்து 50 தான் 40 மார்க் வாங்கிருக்கேன். அப்படின்னாக்க 50 மார்க் டிஃபரெண்ட் இருக்கு. இப்போ சரியா உங்களுக்கு. அப்புறம் அப்படின்னா ஹை லாஸ்னு அர்த்தம் உங்களுக்கு. மெஷின் ப்ரிடிக்ட் பண்றது வந்து இந்த அறுபத்தி, நம்ம மெல்கோஸ் வாங்கின மார்க் 40 வாங்கியிருக்கேன். ஸோ என்ன ஆயிருக்கு, உங்களுக்கு 50 மார்க் டிஃபரெண்ட் இருக்குது. மெஷின் ப்ரிடிக்ட் பண்ணது வாங்கினது. அப்ப என்ன அர்த்தம், மெஷின் வந்து சரியா கணிக்கலைன்னு அர்த்தம் உங்களுக்கு. அப்புறம் அந்த மாடல் ஒழுங்கா கணிக்கல, அந்த மாடல் சரியில்லைன்னு அர்த்தம் உங்களுக்கு. சரிதானே? அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு. சரியா? இதான் விஷயம். ஹை லாஸ்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு வந்து, அது என்னது, மாடல் ப்ரிடிக்ஷன் ஆர் ஃபார் ஃப்ரம் த டார்கெட் வேல்யூ. இதான் நம்முடைய டார்கெட் வேல்யூ தான் என்னுடைய வாங்கின ஆக்சுவல் வேல்யூ, ஆக்சுவல் மார்க் இருந்தா இருக்குது. மெஷின் ப்ரிடிக்ட் பண்ணது 90 - 40 வந்து 50 இருக்குது. ரொம்ப அதிகமா வந்து டிஃபரன்ஸ் இருக்குது. அப்புறம் இங்க பாருங்க வந்து 0.1% தான் சபரி கொடுத்து உங்களுக்கு. ஸோ க்ளோஸா இருக்கு உங்களுக்கு. ரொம்ப க்ளோஸா இருந்துச்சுனாக்க மெஷின் ப்ரிடிக்ட் பண்ற வேல்யூவும் சபரி வாங்குற ரியல் மார்க் இருக்குல்ல, ஆக்சுவல் மார்க் இருக்குல்ல, ஓகேவா? அது ஆக்சுவல் மார்க் சொல்லுவாங்க, அப்புறம் டார்கெட் வேல்யூன்னு சொல்லுவாங்க, ட்ரூ வேல்யூன்னு சொல்லுவாங்க, கிரவுண்ட் ட்ரூத்னுவாங்க, எல்லாம் ஒரே வேர்ட்ஸ் அவங்களுக்கு எல்லாமே. ஸோ இது வந்து லோ லாஸ், இது வந்து ஹை லாஸ் அர்த்தம். ஸோ லோ லாஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், மேக்சிமம் நம்மளுடைய மாடல் வந்து லோ லாஸை கொடுத்தாக்க நல்ல மாடல்னு அர்த்தம்னு அர்த்தம். சரியா? இதுக்கு நம்ம என்ன பண்றோம், இதுதான் நம்ம வந்து L2 யூஸ் பண்றோம். நம்ம L2க்கு என்ன பண்ணோம், பேர் என்ன சொன்னோம், L2க்கு வந்து காமன் நாம்னு சொன்னோம், யூக்ளிடியன் நாம்னு சொன்னோம் உங்களுக்கு வந்து. அப்புறம் வந்து என்ன எடுத்துக்கினாக்க வந்து L2னாக்க ஸ்கொயர் ஞாபகம் வச்சுங்க, இந்த ரெண்டு மேல தூக்கி போட்டுங்க. இது வந்து என்ன சொன்ன உங்களுக்கு வந்து இந்த சம் ஆஃப் ஸ்கொயர்னு சொன்னோம் இல்லையா உங்களுக்கு, அதெல்லாம் பார்த்தோம்ல. இப்போ வாங்க, மெஷின் லேர்னிங்ல வந்து இந்த வார்த்தை ஒன்று இருக்கு, லீஸ்ட் ஸ்கொயர் எரர்னு ஒரு வார்த்தை ஒன்று இருக்கு. மெஷின் லேர்னிங் இதே வார்த்தை இருக்கும், லீஸ்ட் ஸ்கொயர் எரர். நான் பார்த்துருக்கேன் எப்பவுமே உங்களுக்கு என்ன பார்த்துருக்கோம், உங்களுக்கு வந்து L1 வந்து சம்மன்னு சொல்லிருக்கோம். L1 என்ன பண்ணோம், இந்த நம்மளுடைய வெக்டார் வந்து என்ன பண்ணோம் உங்களுக்கு வந்து சம்மன்னு சொல்லிருக்கோம். ஓகேவா? பார்த்துருக்கோம் நம்ம 3, 4, 5 வந்து சம் பண்ணும் சொல்லிருக்கோம். L2 என்ன பண்ண உங்களுக்கு ஸ்கொயர் பண்ண சொல்லிருக்கோம் உங்களுக்கு. ஓகேவா? ஸ்கொயர் பண்ண சொல்லிருக்கோம் நம்ம. ரைட். இப்போ வந்து அது பேர் தான் என்ன சொல்றோம், இது வந்து ஸ்கொயர் பண்ற வாசி என்னது, லீஸ்ட் ஸ்கொயர் எரர்னு கான்செப்ட் ஒன்று இருக்குது மெஷின் லேர்னிங்ல. இந்த லீஸ்ட் ஸ்கொயர் என்ன பண்ணாக்க பேசிக்கலி மினிமைசிங் த சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் த டிஃபரன்சஸ் பிட்வீன் த டார்கெட் வேல்யூ அண்ட் எஸ்டிமேட்டட் வேல்யூ. டார்கெட் வேல்யூ அண்ட் எஸ்டிமேட்டட், டார்கெட் வேல்யூ வந்து எஸ்டிமேட்டட் வேல்யூ அப்படின்னா போது, எஸ்டிமேட்டட் வேல்யூ அப்படின்னா உங்களுக்கு என்ன அர்த்தம்னாக்க மெஷின் என்ன கொடுச்சுனாக்க
சபரி வந்து இந்த மார்க்கை வாங்க போறாருன்னு கொடுத்த வேல்யூ 100% கொடுத்துருக்கு. இது வந்து இதான் கொடுத்த வேல்யூ. அப்புறம் ஓகேவா, எஸ்டிமேஷன் வாங்கும்போது எஸ்டிமேட் வேல்யூ. ரியலாக கூட வாங்கினார் ஒரு 99.9 வாங்கியிருக்காரு, 0.1% கம்மியாக வாங்கியிருக்காரு உங்களுக்கு. சரியா, இதுதான் இந்த ப்ராசஸ் வந்து பண்றதுக்கு தான் லீஸ்ட் ஸ்கொயர் எரர். ஓகேவா, லீஸ்ட் ஸ்கொயர் எரர்னாக்க உங்களுக்கு என்ன பண்றோம், நம்ம வந்து லாஸ் வந்து ரொம்ப லீஸ்டா இருக்கணும், கம்மியா இருக்கணும். அப்பதான் வந்து நல்ல மாடல், நல்ல அல்காரிதம் அர்த்தம் உங்களுக்கு. மெஷின் லேர்னிங் வந்து கரெக்டான அல்காரிதம் அர்த்தம் உங்களுக்கு. கிளியரா? சரி, ஏன் ஒரு விளக்கம் அர்த்தம்னா உங்களுக்கு வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ட் விஷயம் இந்த L2 நாம் உங்களுக்கு. அது பேர் தான் என்ன அர்த்தம், லீஸ்ட் ஸ்கொயர் நாம். பேசிக்கலி மினிமைசிங் த சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் த டிஃபரன்சஸ் பிட்வீன் டார்கெட் வேல்யூ, சபரி வாங்க போற மார்க் டார்கெட் வேல்யூ. ஓகேவா, ப்ரெடிக்ஷன் பண்ணப்பட்ட வேல்யூ எவ்வளவு வாங்கியிருக்காரு, எவ்வளவு எஸ்டிமேட் பண்ணுச்சு, இதுதான் சார் விஷயம். ஓகே, அதனால தான் நம்ம இது பண்றோம். இதுதான் நம்ம இதனுடைய ஃபார்முலா போட்டிருக்கோம். ஃபார்முலா என்ன செய்யறோம், மெஷின் வரும்போது எப்படி இது வந்து சம் ஆஃப் ஐ 1ல இருந்து n வரைக்கும், அப்புறம் y மைனஸ் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இருக்குது, நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். சரி என்ன, இந்த கான்செப்ட் வந்து மெஷின் லேர்னிங்ல அப்படியே கான்செப்ட் இருக்கு இந்த இடத்துல. இப்ப தெரியும் உங்களுக்கு வந்து எதுக்கு L2 நாம் போறோம்னு. L2 நாம் என்ன செய்யணும், எப்பவுமே உங்களுக்கு சம் ஆஃப் ஸ்கொயர் ரூட்னு பார்த்துருக்கோம் உங்களுக்கு. அதான் உங்களுக்கு மெஷின் லேர்னிங்ல அது பேர் வந்து லீஸ்ட் ஸ்கொயர் பேர். ரியல் டைம் பண்ணி பார்த்துக்கோங்க. லாஸ் ஃபங்க்ஷன் இஸ் a mathematical function used to measure how well a machine learning model performs by quantifying the difference between predictor value actual value. Difference between predictor value actual value. Predictor value வந்து actual value. Predictor value வந்து 100, actual value வந்து 90 மார்க் வாங்கிக்காது. It plays a very crucial role in guiding the model during the training by minimizing the error through optimization techniques. Through optimization techniques இருக்குல்ல, நிறைய பார்க்க போறோம். எவ்வளவு என்னென்ன வகையான ஆப்டிமைசேஷன் டெக்னிக்ஸ் வந்து பார்க்க போறோம். இப்போ புரிதவனுக்கு அப்புறம் எதுக்கு வந்து நம்ம வந்து L2 வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு எப்பவுமே பார்த்தீங்களா, எப்படி L2 நாம் வந்து மெஷின் லேர்னிங்ல வந்து எவ்வளவு முக்கியமான ஒரு குரூசியலான விஷயம் உங்களுக்கு வந்து மெஷின் லேர்னிங்ல. ஏன்னாக்க என்ன பண்ண போறோம், மெஷின் லேர்னிங் என்ன கொடுத்தோம்னாக்க கம்மியான ஒரு மாடல் கிரியேட் பண்றோம், மெஷின் லேர்னிங் மாடல் கிரியேட் பண்றோம், அல்காரிதம் கிரியேட் பண்றோம். அது என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து லோ லாஸ் கொடுக்கணும், உங்களுக்கு கம்மியான லாஸ் கொடுக்கணும் உங்களுக்கு. சரிதானே, கொடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு என்னன்னாக்க வந்து அது நல்ல அல்காரிதம் அர்த்தம். ஹை லாஸ் கொடுத்தாக்க நல்ல அல்காரிதம் இல்லைன்னு அர்த்தம் உங்களுக்கு. அப்புறம் என்ன அர்த்தம், லோ லாஸ்னாக்க மெஷின் கொடுத்த ப்ரெடிக்டட் வேல்யூவும் சபரி வாங்கின மார்க்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல, கம்மியாக இருந்துச்சுனாக்க நல்ல அல்காரிதம் அர்த்தம் உங்களுக்கு. ஓகேவா, அது எப்படி பண்றோம்னாக்க வந்து இந்த லீஸ்ட் ஸ்கொயர் வச்சு தான் பார்க்கணும் நம்ம. இதான் L2 என்ன பண்ணுது உங்களுக்கு வந்து அந்த லீஸ்ட் ஸ்கொயர் தான் பார்த்துச்சு உங்களுக்கு. சரியா, இதுதான் சார் விஷயம். ரைட், அப்படியே நம்ம ரியல் டைம் வந்து உங்களுக்கு. சரியா, ரைட். ஸோ நான் ஏன் இவ்வளவு விளக்கமா சொல்றேன்னாக்கா, நீங்க மெஷின் லேர்னிங் வந்து சைடு வைஸ் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற வச்சு தான். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்குறோம் வந்து நம்ம வந்து ஒரு ஹவுஸ் ப்ரைஸ் பார்க்குறோம். ஸ்கொயர் ரூட் நம்மளுடைய மொத்தம் வந்து ரூம் சைஸ் இருக்குல்ல, வீடுடைய வந்து 600 ஸ்கொயர் ஃபீட் வீடு, 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு, 1500 ஸ்கொயர் வீடு, நம்ம வீடு பார்த்துருக்கோம் இல்லையா. வீடு வந்து இருக்குது, ப்ரைஸ் இருக்கு உங்களுக்கு வந்து டாலர் போட்டிருக்காங்க, US டாலர் போட்டிருக்காங்க. இது வந்து 200K. ஓகேவா, 200K 200,000 டாலர், இது $400 பார்த்துங்க உங்களுக்கு. இதான் விஷயம் இருக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு வந்து இப்போ இன்புட் வந்து நம்ம கொடுக்குறோம், சைஸ் ஆஃப் த ஹவுஸ் கொடுக்குறோம், நம்ம வந்து அவுட்புட் என்ன கொடுக்கும். இப்போ என்ன கொடுக்குறோம்னாக்க வந்து இதான் ஒரிஜினல் டேட்டா, இதான் டேட்டா. 600 ஸ்கொயர் ஃபீட் வந்து 200K, கேனாக்க 1000 இருக்குங்க. 1000 ஸ்கொயர் ஃபீட் வந்து 400K, 1800 ஸ்கொயர் ஃபீட் வீடு வந்து 800K, கிட்டத்தட்ட 1 மில்லியன். ஓகேவா, 0.8 மில்லியன். ரைட். ஸோ இப்போ என்ன கொடுக்க போறோம், இப்போ என்கிட்ட வந்து என்ன பண்ண போறோம், ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் வீடு வாங்கணும் நான். இப்போ ஓகேவா, வாங்கணும்னாக்க ப்ரைஸ் என்னவா இருக்குன்னு மெஷின்கிட்ட கேட்குறோம். மெஷின் என்ன பண்ணுறது, உங்களுக்கு வந்து ப்ரிடிக்ட் பண்ணி கொடுக்கும். இதுதான் உங்களுக்கு வந்து ரியல் டேட்டா. நான் என்ன கேட்குறேன், இப்போ என்கிட்ட 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள வீடுடைய நான் வாங்க போகிறோம், அதுக்கு ப்ரைஸ் என்னவா இருக்குன்னு மெஷின்கிட்ட போய் கேட்குறோம் உங்கள்கிட்ட. அது ப்ரிடிக்ட் டேட்டாவெல்லாம் பழைய டேட்டா இருக்குல்ல, ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இருக்குல்ல, இந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பேர் வந்து டிஸ்கிரிப்டிவ் டேட்டான்னு பேர். இந்த மெஷின் இந்த பேர் இருக்குல்ல, அது பேர் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் டேட்டான்னு பேர். அன்னைக்கு காலேஜ் ஃபங்க்ஷன் போயிருந்தேன், அங்கே கூட நான் வந்து இன்னைக்கு எல்லாம் சொல்லி காமிச்சோம் உங்கள்கிட்ட. நம்ம வந்து சொல்லி காமிச்சோம் இந்த காலேஜில் என்ன பாயிண்ட்ஸாக பேசணும்னு சொல்லும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த டிஸ்கிரிப்டிவ்லாம் நான் சொல்லி காமிச்சிட்டு தான் உங்களுக்கு வந்து நான் அப்புறமா டிஸ்கஸ் பண்ணுறேன். இது உங்களுக்கு இந்த இது வந்து எப்பவுமே உங்கள் டேட்டா எப்படி இருக்குன்னா வந்து டிஸ்கிரிப்டிவா இருக்கும். ஓகேவா, இதை வச்சு என்ன பண்ண போறோம், நம்ம வந்து ப்ரிடிக்டிவ் கண்டுபிடிக்கணும், அப்புறம் வந்து பிரிஸ்கிரிப்டிவ் கண்டுபிடிக்கணும். நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் சொல்றோம் உங்களுக்கு. நீ நாளைக்கு ஒரு காலேஜுக்கு போயிருந்தோம், சென்னைக்கு போயிருந்தேன், அங்கே இதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன், அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தேன் எப்படி இப்படிலாம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறமா அதை பற்றி பேசுறேன் உங்கள்கிட்ட. ரைட்.
ஸோ இது இந்த அவங்க இருக்கு இல்லையா, அந்த உங்கள்ட்ட நார்மலாக உள்ள டேட்டா இருக்கு, இந்த டேட்டா இருக்குல்ல, இந்த டேட்டா இப்போ வந்து ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. ஓகே, இப்போ வந்து டிஸ்கிரிப்டிவ் டேட்டா. டிஸ்கிரிப்டாக வந்து மேக்ஸிமம் டிஸ்கிரிப்ஷனாக இருக்கும். ஏஜ் என்ன, செக்ஸ் என்ன, பிஎம் என்ன அப்படின்னு மேக்ஸ் டிஸ்கிரிப்ஷனாக இருக்கும். ஓகேவா? இது இது என்ன இருக்குன்னா ரியல் டைம்ல மெஷின் லேர்னிங்ல வந்து இது பேர் எப்படின்னாக்க வந்து ரியாக்டிவ்னு பேர். இது ப்ரோஆக்டிவ் பண்ண ரியாக்ட் பண்ணும். ஓகேவா? நமக்கு என்ன வேணா ப்ரோஆக்டிவா இருக்கணும். இந்த டேட்டா என்ன சொன்னா ரியாக்டிவா இருக்கும். எப்பவுமே ரியாக்டிவ் ப்ரோஆக்டிவா இருக்கும். அதெல்லாம் அப்படி பார்க்க போறோம். நம்ம இந்த டேர்ம்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே ரைட். நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்துக்கிறோம், ஒரு மாடல் கிரியேட் பண்ண போறோம். நம்ம உங்களுக்கு தெரியும் எப்பவுமே உங்களுக்கு வந்து ஒரு மாடல்னாலே உங்களுக்கு வந்து அன்னைக்கு கூட வந்து பார்த்தோம் நம்ம ஞாபகம் இருக்கா, ஒரு ஒரு லினியர் ஈக்குவேஷன் பண்ணி பார்த்தோம் ஞாபகம் இருக்குல்ல. ஒரு செட் ஆஃப் லினியர் ஈக்குவேஷன் பார்த்தோம். செட் ஆஃப் லினியர் ஈக்குவேஷன் இருக்குது, அது வந்து வேரியபிள்ஸ் இருக்குது. இதுல வந்து இப்போ எக்ஸ்னு வேரியபிள் இருக்குது, டபிள்யூ வந்து கோஎஃபிஷியன்ட், பி வந்து கான்ஸ்டன்ட். ஞாபகம் இருக்குல்ல, நான் பார்த்தேன் ஏற்கனவே. அப்புறம் சரியா இது பார்த்தோம் நம்ம. திருமலா கொஞ்சம் இது கொஞ்சம் எஸ் சார், இது லீனியர் ரிக்ரெஷன் மாடல். இப்போ அந்த நம்ம கொடுத்த சாம்பிள் டேட்டா செட்டை வந்து ஒரு லீனியர் ரிக்ரெஷன் மாடலில் வச்சு ட்ரெயின் பண்ணுறோம் சார். அதுக்கு வந்து இப்போ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே தான் இது. இதில் வந்து டபிள்யூன்றது என்னன்னா வெயிட். நம்ம வந்து நம்ம இப்போ சொல்லியிருந்த வெயிட்டை வந்து ஒவ்வொரு வெயிட்டை அட்ஜஸ்ட் பண்ணுவோம் நம்ம. சரி. Yes, அந்த sir. சரி சொல்லுங்க. எஸ் சார், இது வந்து என்னன்னா ஒரு ப்ரிடிக்டர் வேல்யூக்கு மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ ஆல்ரெடி வந்து நமக்கு டார்கெட் வேல்யூ வந்து மேலே கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ வந்து நம்ம ஒரு டிபெண்ட் எக்ஸ்ன்றது வேணா ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அது மூலமா என்ன பண்ணோம், அந்த ஒய் டிபெண்டன்ட் வேரியபிள் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ இந்த ஃபார்முலால வந்து ப்ரிடிக்டர் வேல்யூ ஒய் வந்து ஒரு ப்ரிடிக்டர் பிரைஸ் வந்து இந்த ஃபார்முலா கொடுத்தோம்னா நமக்கு வந்துட்டே இருக்கும். அது கீழே ஒரு டேபிள் கொடுத்துருக்கோம் பாருங்க சார். ரைட். ஓகே, நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் வேண்டாம். சார் நீங்க பயாஸ் வெயிட் எல்லாம் வந்து மிஷின் லேர்னிங்ல பார்க்கலாம். பட் நம்ம அந்த ஒய் கேப்ன்றது ப்ரிடிக்டர் வேல்யூ எப்படி வருதுங்கிறதுக்காக அந்த ஃபார்முலா கொடுத்துருக்கோம் சார். சரி, ஒன்று அதான் சொன்னலப்ப நமக்கு வந்து 2000 ஸ்கொயர் ஃபீட் வீடு வந்து என்னவா வரப்போகுதுன்னு கேட்குறோம். நம்ம அதை என்ன செய்யணும்னா ப்ரிடிக்ட் பண்ணி அது போய் மெஷின் கொடுக்கும். ஓகே, ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு என்ன செய்யும், உங்களுக்கு ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் உள்ள வீடு வந்து ஒரு சும்மா எக்ஸாம்பிள் வச்சுங்களேன் 50 லட்சம் வந்து வரும் உங்களுக்கு. அப்புறம் ஆனால் நீங்கள் மார்க்கெட்டில் போய் ரியலாக விசாரிக்கும் போது அவன் வந்து 52 சொல்லுவாங்க. அப்புறம் டிஃப்ரெண்ட் மெஷின் 50 சொன்னிச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரியல் மார்க்கெட் வேல்யூ என்ன, ரியல் எஸ்டேட் மார்க்கெட் 52 லட்சம் இருக்குது. அப்போ 2 லட்சம் எனக்கு வந்து டிஃபரன்ஸ் இருக்குது. ஓகேவா? அதுதான் உங்களுக்கு வந்து காஸ்ட் ஃபங்க்ஷன். மெஷின் சொன்னது வந்து 50 லட்சம் சொன்னிச்சு வீடு வேலை. நம்ம மார்க்கெட்டில் போய் ரியல் டைம் போய் கிரவுண்ட் ரியாலிட்டி செக் பண்ணி பார்க்கும்போது 52 லட்சம் இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் 2 லட்சம் தான் இருக்குன்னா காஸ்ட் ஃபங்க்ஷன் அர்த்தம் உங்களுக்கு, டிஃபரெண்ட் இருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு. சரி, இதை பற்றி ஒன்றுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எல்லாம் இப்போ வந்து பின்னாடி வந்து பார்க்க போகிறோம். ரெக்ரெஷன்லாம் உங்களுக்கு வந்து அல்காரிதம் பார்க்க போகிறோம். ரெக்ரெஷன்லாம் என்னன்னு பார்க்க போகிறோம். அதுக்குள்ள ஃபார்முலா தான் எல்லாமே உங்களுக்கு பின்னாடி வந்துடும். இப்போ என்ன ட்ரை பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து இதனுடைய இந்த லாஸ் ஃபங்க்ஷனா என்ன, ஓகேவா, அதுக்கும் நாமுக்கு என்ன கனெக்ஷன் இருக்கு அது சொல்ல ட்ரை பண்றாங்க. இப்போ மேல இருக்க பிரைஸ் வந்து நமக்கு வந்து ஆக்சுவல் வேல்யூ கொடுத்துருக்காங்க சார். டார்கெட் வேல்யூ வந்து ஆக்சுவல் வேல்யூ இருக்கு. இப்போ நம்ம ப்ரிடிக்டர் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். கீழே வந்து ஒய் கேப் வந்து ப்ரிடிக்டர் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். எனக்கு புரியல, நான் கொஸ்டின் கேட்கணும் சொல்லுங்க. எனக்கு தெரியும், நான் புரிய மாதிரி சொல்றேன் உங்கள்கிட்ட. எனக்கு வந்து இது என்னது, இந்த வேல்யூ சைஸ் ஸ்கொயர் ஃபீட் இதான் உங்களுக்கு வந்து ஆக்சுவல் வேல்யூ வரலாமே. ஆக்சுவல் ஸ்கொயர் ஃபீட் இது வந்து எக்ஸ் சார். இது வந்து இன்புட் ஃபீச்சர் சார். இன்புட் மெஷின்ல கொடுத்தீங்களா? ஆமா சார், இன்புட் ஃபீச்சர் எக்ஸ்ன்றது இது சார். ஸோ அந்த இன்புட் ஃபீச்சர் கொடுத்துட்டு நான் இது டார்கெட் வந்து இது வந்து அவுட்புட் வந்து சார். நம்ம வந்து ஆக்சுவல் வேல்யூ இதுதான். ஒரிஜினல் டேட்டா செட் சார். ஆமா சார், இது வந்து எக்ஸ் வேல்யூ கொடுக்குறீங்க, அவுட்புட் வந்து மெஷின் கொடுக்குதா உங்களுக்கு? எஸ் சார், இது வந்து ஆக்சுவலா இருக்க அந்த டேட்டா செட்ல இருக்க ஆக்சுவல் வேல்யூ சார், டார்கெட் வேல்யூ. டார்கெட் வேல்யூ இந்த சைஸ் வந்து இது பிரைஸ் சொல்லுங்க. ஆமா சார். இப்போ என்ன பண்றோம், இதை வந்து மிஷினுக்கு வந்து என்ன பண்றோம், அந்த இன்புட்டை மட்டும் கொடுக்குறோம். அந்த எக்ஸோட வேல்யூ மட்டும் கொடுத்து கீழே இருக்க ஃபார்முலால வந்து அவுட்புட் கேட்குறோம். சரி, ஓகே, ரைட். சரி, ஸோ இங்க இந்த எக்ஸ்ன்ற வேல்யூல வந்து இந்த சைஸ் ஆஃப் த இதுக்கு ரூம் இருக்குல்ல சார், அது வந்து கொடுத்துட்டு மிஷினை வந்து இந்த மாடல்ல கொடுத்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ண சொல்றோம். நீ வந்து என்ன வேல்யூ கொடுக்குற, ஆல்ரெடி நமக்கு ஆக்சுவல் வேல்யூ மேல கொடுத்துருக்கோம் நம்ம பிரைஸ். பட் மிஷினை ப்ரிடிக்ட் பண்ண சொல்லி நீ என்ன வேல்யூ நீ கொடுக்குறன்னு சொல்லி மிஷின்கிட்ட வந்து ப்ரிடிக்டட் வேல்யூ வாங்குறோம். சரி, ஓகே. இதோட டிஃபரன்ஸ் தான் நமக்கு வந்து லாஸ் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கோம். ரைட், ஓகே சார். இப்போ நம்ம லாஸ் ஃபங்க்ஷன் வந்து எப்படி வருதுன்னு சொல்றதுக்காக இந்த ப்ரிடிக்டர் வேல்யூ கொண்டு வரோம், நம்ம எடுத்துட்டு வரோம் சார். இப்போ லாஸ் ஃபங்க்ஷன் உங்களுக்கு இதான் உங்களுக்கு வந்து மீன் ஸ்கொயர் எரர் கான்செப்ட் இருக்குது. மீன் ஸ்கொயர் எரர் கான்செப்ட் இருக்கும். அதுக்கப்புறம் காமன்லி யூஸ்டு லாஸ் நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லாஸ் ஃபங்க்ஷன் இருக்கு. நம்ம பார்த்த முதல்ல புரிஞ்சுங்க லாஸ் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னாக்க மிஷின் வந்து
உங்களுக்கு என்ன வந்து ப்ரிடிக்ட் பண்ணி சபரி வந்து 100 மார்க் வாங்குன்னு வந்து சொன்னுச்சு. ஆனா அவர் வந்து 19 மார்க் வாங்கினாரு அப்புறம். ஸோ உங்களுக்கு வந்து 1% வந்து டிஃபரன்ஸ் இருந்துச்சு. அப்போ வந்து உங்களுடைய அல்காரிதம் வந்து மெஷின் லேர்னிங் இருக்குல்ல, எம்எல் இருக்குல்ல, அது வந்து அதோடைய லாஸ் ஃபங்க்ஷன் கம்மியா இருந்துச்சுனாக்க நல்ல அல்காரிதமா இருக்கும். சரிதானே? அப்புறம் ஸோ நம்ம என்ன பண்றோம்னா உங்களுக்கு வந்து ரெக்ரெஷன் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நம்ம வந்து இந்த மீன் ஸ்கொயர் எரர் கான்செப்ட் இருக்கு. இந்த மீன் ஸ்கொயர் என்ன பண்ணுனாக்க கால்குலேட் த ஆவரேஜ் ஸ்கொயர்டு டிஃபரன்ஸ் பிட்வீன் த ப்ரெடிக்டர் வேல்யூ அந்த ஆக்சுவல் வேல்யூ. சொல்லுங்க சார், என்ன பண்ணுவீங்க நீங்க சொல்லுங்க. எஸ் சார், இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்ச டார்கெட் வேல்யூ ஒய்ன்றது என்னன்னா ஆக்சுவல் நம்ம இருக்க அந்த ஃபர்ஸ்ட் டேபிள்ல காமிச்ச வேல்யூ சார், ஆக்சுவல் பிரைஸ் இருக்குல்ல சார், அது மைனஸ் அந்த மிஷின் ப்ரிடிக்ட் பண்ண வேல்யூ கீழே ஃபார்முலா மூலமா ப்ரிடிக்ட் பண்ணிருக்கோம் சார். கீழே வாங்க சார், இந்த வேல்யூ தான் ஒய்ன்றது, ஒய் கேப்ன்றது ப்ரிடிக்ட் பண்ண வேல்யூ சார். சொல்லாமா ஒரிஜினல் வேல்யூ ஒரிஜினலா ப்ரிடிக்ட் பண்ணது 100 மார்க் வாங்கணும்னு மிஷின் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுச்சு. ஆக்சுவலா வந்து 95 வாங்கியிருக்காரு. இந்த -5 தான் உங்களுக்கு வந்து வேல்யூ. அதான் இதுதான் சார் நாங்க பண்றோம். அந்த 100 - 95 போட்டிருக்கோம்ல சார், அதுதான் வந்து ஒய் மைனஸ் ஒய் கேப் போட்டிருக்கோம் சார். சரி சரி, ரொம்ப நீங்க கொண்டு இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நம்ம நெக்ஸ்ட் வரும்போது டீட்டெயிலாக இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் இந்த டேர்ம்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. சர்மா மேடம் சொன்ன டேர்ம்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் ஒய் வந்து ஆக்சுவல் பிரைஸ் ஃபார் த இப்போ முதல் வீட்டுக்குள்ள ஆக்சுவல் பிரைஸ் உங்களுக்கு வந்து ஆக்சுவல் பிரைஸ் மெஷின் என்ன பண்ணிச்சுன்னா உங்களுக்கு வந்து அது வந்து ப்ரிடிக்ட் பண்ணி கொடுத்துருக்கு உங்களுக்கு. அப்புறம் என்ன வந்து நம்பர் ஆஃப் டேட்டா ஒய் என்றது ஆக்சுவல் பிரைஸ், மெஷின் என்ன பண்றதுன்னா உங்களுக்கு வந்து அதை ப்ரிடிக்ட் பண்ணி பிரைஸ் கொடுத்துருக்குது. அதனுடைய ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அதை நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, இது ரொம்ப கன்ஃபியூஷன் காணுங்க அப்படின்ட்டு லாஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறது தான் ஃபார்முலா போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ எவ்வளவு வந்து லாஸ் ஃபங்க்ஷன் ஒவ்வொன்று கொடுத்துருக்குன்னு போட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். ஓகேவா? இதெல்லாம் நம்ம அகைன் இது வந்து ஞாபகம் வச்சுங்க. மேலே சொன்னதை வந்து நம்ம மெஷின் லேர்னிங் படிக்கும் போது நம்ம என்ன செய்யணாக்க இந்த லாஸ் ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து மேனுவலா போட்டு பார்ப்போம். இப்போ மாதிரி மேனுவலா போட்டு பார்த்து சிஸ்டமே என்ன செய்யறாங்க, இன்பில்ட் மெத்தட் இருக்கு, அது யூஸ் பண்ணுவோம். இப்போ ஞாபகம் இருக்கும் என்ன செய்ய, நம்ம வந்து மேனுவலா போட்டு பார்த்து லாஜிக் புரிஞ்சுப்போம், கான்செப்ட் புரிஞ்சுப்போம், ஒரு பைத்தான் கோடு போட்டு பார்ப்போம். அப்புறம் வந்து மேனுவலா போட்ட கோடுக்கு வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். அதெல்லாம் நம்ம வந்து லாஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்து என்னென்ன இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்கு எல்லாம் வந்து போட்டுப்போம் நம்ம. சரியா? உங்களுக்கு அப்புறம் ஸோ இப்போ என்ன பண்றாங்க, எனக்கு வந்து ஆக்சுவல் பிரைஸ் என்ன சொல்லுங்க, கடைசி லைன் சொல்லுங்க சார். சார் இப்போ கடைசி இந்த செகண்ட் இதுல ஒய் ஈக்குவல்ன்றதுல என்ன சார், அந்த WX பிளஸ் பின்னு இருந்ததுல சார், அதுல இந்த எக்ஸ்ன்றதுல ஃபர்ஸ்ட் டேட்டா பண்ணிருப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ஃபீட் வந்து நம்ம ஹவுஸ் சைஸ் வந்து 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து மிஷின் ப்ரிடிக்ட் பண்ணது வந்து 230 பிரைஸ் வந்து 230ன்னு ப்ரிடிக்ட் பண்ணிருக்கு. பட் நம்ம ஆக்சுவல் வேல்யூ பாத்தீங்கன்னா டேபிள்ல வந்து 200 தான், அவங்க வந்து டார்கெட் வேல்யூ வந்து ஆக்சுவல் வேல்யூ 200 தான். ஸோ அப்போ நம்மளோட எரர் ரேட் பாத்துங்க. இது நமக்கு வந்து அது வந்து 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 200ன்னு என்ன பண்றாங்கன்னாக்க மெஷின் ப்ரிடிக்ட் பண்றது. சரியா? இல்ல சார், இது வந்து ஆக்சுவல் வேல்யூ இவ்வளவுதான் வரணும். பட் மிஷின் ப்ரிடிக்ட் பண்ணது 230 ப்ரிடிக்ட் பண்ணிருக்கு சார். இதான் ஒரிஜினல் வேல்யூ, 200 தான் ஒரிஜினல் வேல்யூ, மெஷின் 230 பண்றதா? எஸ் சார். இப்போ அதோட எரர் ரேட் நம்ம கண்டுபிடிக்கிறோம் சார். சரி, ஓகே. அப்ப 230 - 200 தான் உங்களுக்கு வந்து லாஸ் ஃபங்க்ஷனா? எஸ் சார், -30 அதை அப்சல்யூட் பண்ணா 900 சார். இது சரி, ஓகே. எரர் கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம. எரர் ரேட்டா? ஓகே, ரைட். இந்த எரர் ரேட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது, எரர் எப்படி குறைக்கிறது, இதெல்லாம் வந்து அகைன் எம்எல் கான்செப்ட். ஓகேவா? மெஷின் கான்செப்ட். நம்ம என்ன ட்ரை பண்றோம்னாக்க இதெல்லாம் அந்த L2 நார்ம் இருக்குல்ல, L2 நார்முக்கு வந்து L2 நார்ம் வந்து லாஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு பாக்குறோம். ஓகேவா? அதான் வந்து உங்களுக்கு வந்து லீஸ்ட் ஸ்கொயர் எரர்னு பாக்குறோம். நம்ம அந்த லீஸ்ட் ஸ்கொயர் எரர் என்ன, எப்படி ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது எல்லாம் வந்து எம்எல்ல போட்டு பார்த்துருவோம். ஓகேவா? வேற ஒண்ணு ரொம்ப கடுமையான போட்டு நம்ம. சரி, ஸோ இதே மாதிரி டேபிள் ஒவ்வொன்றுக்கும் ஆக்சுவல் பிரைஸ் அண்ட் ப்ரிடிக்டட் பிரைஸ் கண்டுபிடிச்சிருக்கோம், எரர் ரேட்டும் பேரலா கண்டுபிடிச்சிருக்கோம் சார். இது வந்து இதனுடைய ஆக்சுவல் பிரைஸ்னாக்க ஒரிஜினல் பிரைஸ், டார்கெட் வேல்யூ. ஆமா சார், ப்ரிடிக்டட் நம்ம வந்து இதுல ரெண்டுல இருந்து எரர் வந்து எவ்வளவு வந்திருக்கு, ஒவ்வொரு டேட்டாவுக்கு வந்து எவ்வளவு 600க்கு வந்து எவ்வளவு எரர் வந்திருக்கு, 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளவு எரர் வந்திருக்கு. இந்த எரர் எப்படி கண்டுபிடிச்சுனாக்க வந்து எப்படி கண்டுபிடிச்சீங்க நீங்க வந்து லீஸ்ட் ஸ்கொயர் எரர் கான்செப்ட் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சீங்களா? ஆமா சார், இந்த மீன் ஸ்கொயர் எரர். எஸ் சார், எம்எஸ்சி மீன் ஸ்கொயர் எரர் வச்சு அந்த மீன் ஸ்கொயர் எரர் ஒன்று இருக்குது. நம்ம என்ன பண்ணா இப்ப மீன் ஸ்கொயர் எரர்னா என்னன்னு சொல்லிட்டு அந்த மீன் ஸ்கொயர் எரர் கண்டுபிடிச்ச வாசி நமக்கு வந்து மெஷின் கொடுத்த ப்ரெடிக்டர் வேல்யூ நம்மளுடைய வேல்யூ ரெண்டுக்கும் வந்து எரர் கண்டுபிடிச்சு பார்த்தோம், 900 வந்திருக்கு. அப்படிதானே? ஆமா சார். இந்த இப்படி ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறீங்க. இப்ப மீன் ஸ்கொயர் எரர் அப்படின்னா உங்களுக்கு வந்து இதனுடைய மீன்னாக்க திரும்ப உங்களுக்கு மீன் மீடியம் மோடு, ஆவரேஜ் அதான் மேல சொல்றாங்க, மீன் மீடியம் மோடு. மீன்னாக்க ஆவரேஜ், அதனுடைய ஸ்கொயர் எரர் வந்து இந்த 900, 2500,
எல்லாத்தையும் நம்ம வந்து இன்னும் ஆட் பண்ணிட்டு டிவைட் பை நம்பர் ஆஃப் டேட்டா டிவைட் பண்ணியாச்சு. சம் வேல்யூ கிடைச்சிருக்கு உங்களுக்கு, இப்ப இந்த அவ்வளவுதான். எரர் மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம்ல சார், 900 2500 மட்டும் கண்டுபிடிச்சா இது வந்து லீஸ்ட் ஸ்கொயர் எரர். அதை டிவைட் பண்ணி நம்ம மீனால டிவைட் பண்றோம். 5 நம்பர்ஸ் இருக்கு, 5 அதோட மீனால டிவைட் பண்ண டிவைடட் பை n போடுறோம்ல சார், அது பண்ணுனா அது மீன் ஸ்கொயர் எரர். அவ்வளவுதான் சார் டிஃபரன்ஸ். ஸ்கொயர் வந்து இதான் உங்களுக்கு வந்து லீஸ்ட் ஸ்கொயர் எரர், சரிதானே? எஸ் சார். லீஸ்ட் ஸ்கொயர் எரர் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இப்படி பண்றது உங்களுக்கு ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர் போறது லீஸ்ட் ஸ்கொயர் எரர், சரியா? இல்ல சார், y2 மைனஸ் அந்த ஆக்சுவல் ப்ரிடிக்டட் மைனஸ் ஆக்சுவல் மைனஸ் ப்ரிடிக்டட் போடுறது சார். சரி, ஓகே, ரைட். அது லீஸ்ட் ஸ்கொயர் எரர். அதை வந்து அதோட நம்பர் ஆஃப் டேட்டா செட்டோட டிவைட் பண்ணோம்னா அதோட மீன் அது டிவைட் பண்ணோம்னா மீன் ஸ்கொயர் எரர் சார். கிடைச்சிட்டு சார். மகேன் ரொம்ப ட்ராக் பண்ண வேண்டாம். இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஏற்கனவே நாம கன்ஃபியூஸ் ஆயிருக்குது. ஸோ இதெல்லாமே பண்ண போறோம். ஞாபகம் வச்சுங்க. இந்த டேர்ம்ஸ்லாம் வந்து எம்எல் யூஸ் பண்ண போறோம். எம்எல் மெஷினரி படிக்கும்போது நம்ம வந்து இந்த நாம் வந்து எப்படிலாம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு செக் பண்றது அந்த கோடு போட்டுருக்காங்க, அவ்வளவுதான். இதை பத்தி கவலைப்படாதீங்க, மறுபடியும் சொல்றேன், டீட்டெயிலாக நம்ம எடுத்துருந்தாங்க. சரி, அப்புறம் உங்களுக்கு சொல்றது உங்களுக்கு வந்து ஆப்டிமைசேஷன் என்ன அர்த்தம்? உங்களுக்கு வந்து லாஸ் வந்து குறைக்கிறது. என்ன சொல்றோம் வந்து ஒரு மாடல் வந்து நல்ல மாடல்னா என்ன சொல்லணும்னா வந்து அதனுடைய ப்ரிடிக்டர் வேல்யூ, மெஷின் கொடுத்த வேல்யூவும் ரியல் கிரவுண்ட் ரியாலிட்டி மார்க்கும் டிஃபரெண்ட் இருக்குல்ல, அதான் நம்ம வந்து அதனுடைய டிஃபரன்ஸ் எப்போது கம்மியா இருந்துச்சுனாக்க அது வந்து நல்ல மாடல்னு நம்ம வந்து சொல்றோம் உங்களுக்கு, சரிதானே? அதான் உங்களுக்கு என்ன அர்த்தம்? உங்களுக்கு வந்து அந்த லாஸ் வந்து குறைக்கணும், ஓகேவா? அதான் உங்களுக்கு வந்து அது ஓகேயான ஆப்டிமைசேஷன் அப்படின்னு இருக்கோம். படிங்க, யாராச்சும் படிங்க. படிங்க அந்த கோல் ஆஃப் ஆப்டிமைசேஷன் டெக்னிக் படிங்க. யாராச்சும் படிங்க. The goal of training is to find the best values for y, for w and b such that MSE is minimized. This is done using an optimization algorithm like a gradient descent, which adjusts w and b iteratively by moving in the direction that reduces the error. ஸோ இப்போ மேலே ஃபார்முலால வந்து டபிள்யூ அண்ட் பின்னு ஒன்று பார்த்தோம்ல சார், அதை அட்ஜஸ்ட் பண்றது மூலமா இந்த நமக்கு வந்திருக்க அந்த எரரை வந்து கம்மி பண்ணலாம். நம்மளோட எரர் வந்து இப்போ குவைட் ஹையா இருக்கு, 19,120 கிட்ட வந்திருக்கு. ஸோ அந்த நம்ம முன்னாடி ஃபார்முலால லீனியர் ரிக்ரெஷன் ஃபார்முலால இருக்க அந்த டபிள்யூ வெயிட் அண்ட் பயாஸை வந்து சேஞ்ச் பண்றது மூலமா நம்ம இந்த ஸ்கொயரை மினிமம் எம்எஸ்சி எரரை வந்து கம்மி பண்ணலாம் சார். அதுக்கு யூஸ் பண்ற அல்காரிதம் தான் வந்து ஆப்டிமைசேஷன் அல்காரிதம் கிரேடியன்ட் டெசன்ட். சரி, மேடம் சொன்ன டேர்ம்ஸ் வச்சு அந்த டெக்னிக்கல் ஜார்கன் சொல்லி ஒன்றும் பயந்துடாதீங்க. எல்லாம் இப்படி பார்க்க போறோம். பயஸ்னா என்ன, வேரியன்ஸ்னா என்ன, எல்லாத்துக்கும் நம்ம டீட்டெயிலாக வந்து நம்ம கிளாஸ் எடுப்போம், கலப்பட வேண்டாம். அவங்க என்ன சொல்ல ட்ரை பண்றாங்கனாக்க வந்து அந்த நம்ம L2 நாம் இருக்குல்ல, ஈக்குவலிட்டி நாம், காமன் நாம், அது வந்து நம்ம லீஸ்ட் ஸ்கொயர், சம் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர் பார்த்தோம். நம்ம அது எப்படி வந்து ரியல் டைத்துல வந்து நம்ம வந்து லாஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளவுதான். அப்புறம் உங்களுக்கு அப்புறம் அது என்ன நீங்க ஞாபகம் வச்சோம்னாக்க நீங்க வந்து நம்ம லாஸ்ட் வந்து என்ன பண்ணோம், நம்ம வந்து மினிமைஸ் பண்ண உங்களுக்கு. அதை நம்ம அதுக்கு எப்படி பண்றோம்னாக்க வந்து என்ன பண்றோம்னாக்க இப்ப டன் யூசிங் அண்ட் ஆப்டிமைசேஷன் அல்காரிதம் ஒன்று இருக்குது. அது பேர் வந்து கிரேடியன்ட் டிசன்ட் பேர். கிரேடியன்ட்னா என்ன அர்த்தம்னாக்க சின்னோன்று அர்த்தம், கொஞ்சம் கொஞ்சமா அர்த்தம் உங்களுக்கு. அப்புறம் நீங்க வந்து ஒரு மாம்பழத்தை சீவுறீங்களா, ஸ்லைஸ் ரொம்ப கம்மியா ஸ்லைஸ் சீவுறீங்களா, ரொம்ப கம்மியா குறைச்சிட்டே வரும் நம்ம, ஓகேவா? அதுதான் கிரேடியன்ட் பேரு. அதாவது உங்களுக்கு இதெல்லாம் வந்து இப்ப என்ன ஞாபகம் வச்சுக்கணும் கான்செப்ட் உங்களுக்கு. அப்புறம் வந்து L2 நாமுடைய மெயின் பர்பஸ் எங்க பயன்படுத்துறோம் மிஷின் லேர்னிங்ல அப்படின்னாக்க நம்மளுடைய வந்து நம்ம வந்து காஸ்ட் ஃபங்க்ஷன் லாஸ் கண்டுபிடிக்க வந்து பயன்படுத்துறோம், அதான் விஷயம். அந்த லாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ என்ன பண்றோம்னாக்க நம்ம வந்து லாஸ் கண்டுபிடிக்கும் போது மினிமம் லாஸ் வந்து என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும், ஓகேவா? அதுக்கு உள்ள ஒரு அல்காரிதம் பேர் வந்து கிரேடியன்ட் டிசன்ட். இதான் சார் விஷயம். மீன் ஸ்கொயர் எரர்னு சொன்னாங்க. மீனாக்க ஆவரேஜ் ஸ்கொயர் எரர், மீனாக்க ஆவரேஜ், மீன் மீடியன் மோடு, ஆவரேஜ் ஸ்கொயர் எரர் வந்து பார்த்தோம் நம்ம. இதான் வந்துச்சு உங்களுக்கு. அப்புறம் ரொம்ப அதிகம்னு சொல்றாங்க மேடம்ங்க. இதை நம்ம இன்னும் குறைக்கணும்னாக்க என்ன பண்றது, இப்போ அது வந்து ஒரு ஆப்டிமைசேஷன் டெக்னிக் ஒன்று இருக்குது. அது அல்காரிதம் ரெடியா இருக்குது. இப்ப அது பேர் வந்து உங்களுக்கு கிரேடியன்ட் டிசன்ட் பேர். நம்ம பண்ணி பார்ப்போம். நம்ம கிரேடியன்ட்னா என்ன பண்ண போறோம், பாயிண்ட் கிடையாது. இன்னும் நம்ம நானோ நம்ம என்ன செய்வோம், மில்லிமீட்டர் குறைச்சி நம்ம என்ன செய்வோம், உங்களுக்கு வந்து எந்த பாயிண்ட் வந்து லாஸ் கம்மியா இருக்குன்னு பார்ப்போம் நம்ம. அதெல்லாம் நம்ம ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஜஸ்ட் இது மட்டும் பார்த்துட்டா போதும், அவ்வளோதான் விஷயம் உங்களுக்கு, ஓகேவா? சரி, இப்போ நம்மளுடைய இது பண்ணிங்க சார், என்ன சொன்னீங்க இப்ப? In the beginning, our loss MSC was 19,120, which is quite high. As the model trains, the adjust W and B to reduce this error. The loss function helps the model understand how far of these predictions are and adjust the model's parameters to improve accuracy. இந்த நோட்ஸ் நீங்க ஆட் பண்ணீங்களா? இந்த நோட்ஸ் இந்த கோட் எம்எஸ் ஆட் பண்ணீங்களா? ஆமா சார்.
சரி ஓகே ரைட் ஓகே ஓகே ரைட் பார்த்தோம். சரி ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் உங்களுக்கு போறோம். அந்த லாஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஸ் அ மாடல் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு ஃபார் ஆஃப் இட்ஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் ஆஃப் ஃபார் ப்ரிடிக்ஷனுக்கு வந்து உங்களுடைய ப்ரிடிக்ஷன்ஸுக்கும் ரியல் டைத்துக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு என்ன பண்ண போகுது லாஸ்ட் ஃபங்க்ஷன் சொல்லுது உங்களுக்கு. அப்புறம் லாஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன பார்த்தோம் உங்களுக்கு எப்பயுமே உங்களுக்கு வந்து சபரி வாங்கின மாதிரி இருந்து சபரிக்கு வந்து 100 மார்க்னு சொன்னிச்சு மெஷின் சொன்னிச்சு ப்ரிடிக்ட் பண்ணிருந்துச்சு. அவர் வந்து 95 வாங்கியிருக்காரு. 5% வந்து என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து இதான் உங்களுக்கு வந்து லாஸ்ட் ஃபங்க்ஷன். ஓகேவா? லாஸ்ட் ஃபங்க்ஷன் பண்றப்போ இப்போ லாஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து 5 இருக்குது. இன்னொரு மாடல் இன்னொரு வல்காரம் போடுறோம். அது வந்து சபரி வாங்கினா வந்து 100 மார்க்னு சொன்னிச்சு. அவர் 19 மார்க் வாங்கியிருக்காரு. அப்புறம் இங்க 1% டிஃபரெண்ட் இருக்கு. அப்புறம் இங்க 5% இருக்கு, இங்க வந்து 1% டிஃபரெண்ட் இருக்கு. அப்புறம் எது பெஸ்ட் மாடல் அப்படின்னா உங்களுக்கு வந்து எது கம்மியான லாஸ் 1% இருந்துச்சுல அது பெஸ்ட் மாடல். எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? லாஸ்ட் ஃபங்க்ஷன் வச்சு கண்டுபிடிச்சிங்க. ஒரு மாடல் நல்ல மாடலா பெஸ்ட் மாடலா இல்ல வந்து ஒர்ஸ்ட் மாடலான்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? லாஸ்ட் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சீங்க. அந்த லாஸ்ட் ஃபங்க்ஷன் ஹெல்ப்ஸ் த மாடல் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு ஃபார் ஆஃப் இட்ஸ் ப்ரெடிக்ஷன்ல இருந்து எவ்வளவு தூரம் விலகி இருக்குது பார்க்க போறோம் உங்களுக்கு. இதான் சார் விஷயம். மறுபடியும் இது கம்ப்ளீட்டா மிஷின் கான்செப்ட், பயஸ், வேரியன்ஸ், மிஷின் மீன் ஸ்கொயர் எரர் எல்லாம் கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து மிஷின் கான்செப்ட். நம்ம என்னன்னாக்கா நாமுக்கும் இந்த இதுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு பார்க்க போறோம். அது மட்டும் தான். நீங்க ரொம்ப கன்வின்ஸ் பண்ணிக்காதீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு. சரியா? அதான் போட்டிருக்கோம். ரியல் எஸ்டேட் சம்திங் வந்து எவ்வளவு வந்து வீடு வந்து மார்க்கெட்ல இருக்குது, மெஷின் எவ்வளவு ப்ரிடிக்ட் பண்ணுச்சு, ரெண்டுக்கும் எவ்வளவு வந்து டிஃபரெண்ட் இருக்கு. அதாவது லாஸ்ட் ஃபங்க்ஷன் பேரு. நம்ம என்ன சொல்லுவோம் உங்களுக்கு? இப்ப இந்த மாதிரி ஃபியூச்சர்ல பேசும்போது என்ன பண்ண போறீங்க? அப்புறம் இது 100 மார்க் மிஷின் சொன்னிச்சு, சபரி வந்து 5 மார்க் வாங்கியிருந்தாரு, 5 மார்க் கம்மியா வாங்கியிருந்தாரு. இது வந்து ப்ரெடிக்டர் வேல்யூ, இது ஆக்சுவல் வேல்யூமாங்க. இது வந்து ட்ரூ வேல்யூமாங்க, ஆக்சுவல் வேல்யூன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. அப்புறம் ஒய் வேல்யூன்னு சொல்லுவாங்க. நிறைய வார்த்தைகள் மாறி மாறி பேசுவாங்க. எல்லா டைம்ஸ் யூஸ் பண்றேன் எப்பவுமே தெரியும் உங்களுக்கு. ஸோ இது பேரு என்னன்னாக்க உங்களுக்கு வந்து தான் இதான் உங்களுக்கு வந்து இந்த இது எப்படி சொன்னோம்னாக்க உங்களுக்கு வந்து லாஸ்ட் ஃபங்க்ஷன் கூட கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? லாஸ்ட் ஃபங்க்ஷன் கூட கண்டுபிடிக்கிறோம். இதுதான் விஷயம். வேற ஒண்ணு இது ஒண்ணு வேற ஒன்றும் கருத்து காணப்பட்டு. சரி, சரியானா? ரைட். ஸோ நம்ம வந்து இந்த லாஸ்ட் ஃபங்க்ஷன் கம்மியா ஆக உங்களுடைய மிஷின் லேர்னிங் மாடல் வந்து நல்ல மாடல்னு அர்த்தம் உங்களுக்கு. ஒரு மாடல் வந்து 95 கொடுக்குது, ஒரு மாடல் வந்து 100 கொடுக்குது, ஒரு மாடல் வந்து 99 கொடுக்குது. அப்ப எது பெஸ்ட் மாடல் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். எதுனாக்க வந்து லாஸ்ட் ஃபங்க்ஷனா ஹெல்ப் பண்ணுது. கேட்பாங்க, ஒரு அல்காரிதம், ஒரு மாடல், மிஷின் லேர்னிங் மாடல் வந்து நல்ல மாடலா எது பெஸ்ட் மாடல் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா நீங்க வந்து லாஸ்ட் ஃபங்க்ஷன் வச்சு கண்டுபிடிக்கும். லாஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது உங்களுக்கு வந்து நம்மளுடைய ப்ரிடிக்டட் டேட்டா மைனஸ் ஆக்சுவல் டேட்டா வர்ற டிஃபரெண்ட் இருக்குல்ல, அதான் லாஸ்ட் ஃபங்க்ஷன். லாஸ்ட் ஃபங்க்ஷன் பேர் வந்து காஸ்ட் ஃபங்க்ஷன் பேரு. இன்னொரு ஃபங்க்ஷன் உங்களுக்கு வந்து பேர் வந்து உங்களுக்கு வந்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், லாஸ்ட் ஃபங்க்ஷன், காஸ்ட் ஃபங்க்ஷன் டிஃபரெண்ட் வார்த்தை யூஸ் பண்றாங்க, பர்பஸ் யூஸ் பண்றேன். ஓகே, இதுதான் சார் விஷயம். அப்புறம் வந்து நம்ம வந்து லீஸ்ட் ஸ்கொயர் இப்போ கொஞ்சம் எல்லாத்தையும் ஒண்ணா கொண்டு வாங்க. இப்ப என்ன படிச்சு நம்ம வந்து L1 பார்த்தோம், L2 தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த L2 நாம் பார்த்துட்டு இருக்கோம். L2 நாமுக்கு வந்து ஈக்குவல் நாம்னு பேர் சொன்னோம். எல்லாருக்கும் வந்து காமன் நாம்னு சொன்னோம். உங்களுக்கு காமன் நாம்னு சொல்லுவோம், எல்லாம் ஈக்குவல் நாம்னு சொன்னோம் உங்களுக்கு. அப்புறம் இது என்ன சொன்னாக்க வந்து லீஸ்ட் ஸ்கொயர் எரர் தான் எடுத்துக்குவோம். லீஸ்ட் ஸ்கொயர் எரர்னா உங்களுக்கு வந்து அந்த வெக்டார்ல வந்து என்ன வேல்யூ இருக்கோ 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் பார்த்தோம். L2 பார்த்தவங்களுக்கு அப்புறம் சரிதானே? இது என்ன அர்த்தம் உங்களுக்கு வந்து இது LSE லீஸ்ட் ஸ்கொயர் எரர்னு பேர் உங்களுக்கு. தானே? லீஸ்ட் ஸ்கொயர் எரர். இந்த L2 நாம் வந்து என்ன கொடுக்குதுன்னா வந்து லீஸ்ட் ஸ்கொயர் எரர் கொடுக்குது. ஏன் L2 நாம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு வந்து நம்மளுடைய வெக்டாருக்கு என்ன செய்யணும்னா ஒவ்வொரு அந்த வெக்டார் உள்ள வேல்யூஸ் இருக்குல்ல, அதை ரூட் போட்டு அது உள்ள வேல்யூஸ் தான் ஸ்கொயர் ஆக்கி விட்டுரும். ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் கண்டுபிடிப்போம். இதுதான் நாம். அதுதான் என்ன பண்றோம், மிஷின் லேர்னிங் என்ன பண்றோம் வந்து லீஸ்ட் ஸ்கொயர் எரர்ன்றோம். L2 ஏன் வச்சுங்க, ஈக்குவல் நாம்னு பேரு, காமன் நாம்னு பேரு. அது பார்க்க நம்ம வந்து அது லீஸ்ட் ஸ்கொயர் எரர் கொடுத்து உங்களுக்கு. அப்புறம் இதுதான் சார் விஷயம். ஈக்குவல் நாம் இல்ல காமன் நாம். ஓகே, சரி. வேற ஏதாச்சும் ஆட் பண்றீங்களா? இன்ஃபர்மேஷன் இதை பேசுறீங்களா? LSC MSC போடுறீங்களா? ஆமா சார். அது கொஞ்சம் LSC தான் அப்புறம் நினைச்சேன். சரி, போட்டீங்க. நோட்ஸ் பர்சன் ஒர்க்கு அட்லீஸ்ட் கால் பண்ணுவோம். டெக்னிக்கல் டேர்ம்ஸ் ஞாபகம் இருக்கும். ஓகே, வாட் இஸ் LSC வர்சஸ் MSC? லீஸ்ட் ஸ்கொயரும் மீன் ஸ்கொயர் எரரும். ஓகே, ரெண்டையும் படிச்சுக்கலாம் சார். The least square error, also known as residual sum of squares (RSS),
is a method for estimating the unknown parameters of a model by minimizing the sum of the squares of the differences between the observed values and the predicted values from the model. அந்த கீழே அந்த ஃபார்முலா பாருங்க சார், y2 மைனஸ் y1, அதாவது ப்ரிடிக்டட் மைனஸ் ஆக்சுவல், அதோட ஸ்கொயர் பண்ணா மட்டும் தான் வருது லீஸ்ட் ஸ்கொயர் எரர் சார். மெஷின் வந்து ப்ரெடிக்ட் பண்றது சபரி வாங்கின மார்க் வந்து இவ்வளவு இருக்கு, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தான் சொல்றீங்க இல்லையா? எஸ் சார், இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் மட்டும் பார்த்தோம்னா அது வந்து லீஸ்ட் ஸ்கொயர் எரர் சார். அதான் லீஸ்ட் ஸ்கொயர் எரரா? அது இன்னொரு பேர் வந்து ரெசிடுயல் சம் ஆஃப் ஸ்கொயர் ஆர்எஸ். சம் ஆஃப் ஸ்கொயர் ஆர்எஸ். எஸ் சார். லீஸ்ட் ஸ்கொயர் எரர் எல்எஸ்சி, நமக்கு வந்து ரெசிடுயல் சம் ஆஃப் ஸ்கொயர். ஓகே தானே? எஸ் சார். இது அந்த லீஸ்ட் ஸ்கொயர் எரர் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், L2 நாம் பார்க்கறோம், ஈக்குவலி நாம் பார்க்கறோம். சரியா? எஸ் சார். தானே? ஆமா சார். சரி. சோ மறுபடியும் நம்ம வந்து எம்பெட் பண்ணும்போது இதெல்லாம் வந்து ரியல் டைமா வந்து பார்த்துருவோம் உங்களுக்கு. சரிதான்? குழப்பான போட்டு இதான் உங்களுக்கு வந்து லீஸ்ட் ஸ்கொயர் இருக்காங்க. அப்புறம் வந்து மீன் ஸ்கொயர் எரர், அப்புறம் என்னது? அப்ப அது என்ன சொல்லுங்க? மீன் ஸ்கொயர் எரர் இஸ் a version of LSC, அதோட வெர்ஷன் தான், where the sum of squared errors is averaged by the number of data points. அதோட ஈச் நம்பர் டேட்டா பாயிண்ட்ஸோட ஆவரேஜ் பண்றது தான் வந்து மீன் ஸ்கொயர் எரர் சார். 5 டேட்டா இருந்துச்சுனாக்க வந்து லீஸ்ட் ஸ்கொயரை கண்டுபிடிச்சு LSC டிவைடட் பை 5 னு போட்டோம்னாக்க இட் பிகம்ஸ் a மீன் ஸ்கொயர் எரர் ஆயிடும். சரியா? எஸ் சார். லீஸ்ட் ஸ்கொயர் எரர் கண்டுபிடிச்சிட்டோம், அதோட நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் எத்தனை 10 ஸ்டூடண்ட்ஸ் தானாக்க டிவைட் பை 10 னு போட்டோம்னாக்க மீன் ஸ்கொயர் எரர் கிடைச்சிரும். சரிதானே? எஸ் சார். It provides the measure of the average squared difference between the actual values and the predicted values. சரி. சர்மலா மேடம் வந்து எக்ஸ்ட்ரா நோட்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. அப்புறம் நம்ம திருப்பி நல்ல விஷயம் எல்லாமே புதுசாக ஆட் பண்ணிருக்காங்க, நல்ல டேர்ம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிருக்கீங்க. அப்படி பார்ப்போம் நம்ம. நீங்க ஜஸ்ட் டேர்ம் ஞாபகம் வச்சுங்க, மீன் ஸ்கொயர் எரர், லீஸ்ட் ஸ்கொயர் எல்லாமே ஒன்று தான். லீஸ்ட் ஸ்கொயர் எரர் இருக்குல்ல, அது வந்து நம்பர் ஆஃப் டேட்டா பாயிண்டால வந்து டிவைட் பண்ணாங்களுக்கு வந்து ஆவரேஜ் கிடைச்சிரும். அதான் பார்த்தோம். இது இன்னொரு பேர் இருக்கு, லீஸ்ட் ஸ்கொயர் இன்னொரு பேர் வந்து ரெசிடுயல் சம் ஆஃப்னு பேருவாங்க. இந்த ரெசிடுயல் பத்தி நம்ம விளக்கமா கிளாஸ் எடுக்கணும். ரெசிடுயல் பத்தி பெரிய டாப் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நம்ம எடுக்கணும் போல. ரைட். ஓகே, நம்ம தான் பார்த்துட்டு இருக்கோம். என்னன்னாக்க நம்ம வந்து L2 பார்த்துட்டு இருக்கோம், அதனுடைய கன்க்ளூஷன் டாபிக் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இப்போ என்னங்க லீஸ்ட் ஸ்கொயர் ரேஷியோ? LSC is the total sum of the squared errors, while MSE is the average squared error. LSC is used more in the context of parameter estimation in models like linear regression, where we aim to minimize the sum of squared errors. ரொம்ப குழப்பமா சார். நம்ம என்ன சொல்றோம்னா சார், நம்ம பார்த்தோம்ல 9 டைப்ஸ் ஆஃப் நாம் பார்த்தோம். நான் என்ன சொன்ன உங்களுக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கும் போது, நம்ம வந்து உங்களுடைய டொமைனை பொறுத்து, உங்க டேட்டா செட்டை பொறுத்து நீங்க என்ன பண்ணணும், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் நாம் யூஸ் பண்ணுவீங்க. L1 யூஸ் பண்ணுவீங்க, L2 யூஸ் பண்ணுவீங்க, என்ன யூஸ் பண்ணுவீங்க. இப்போ நான் ட்ரை பண்ணி போறோம்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு டேரக்டா நம்ம போறோம்னாக்க என்ன பண்ணுவோம், உங்களுக்கு வந்து L2 பார்த்தோம், ஸ்ட்ரைட் லைன் பார்த்தோம் உங்களுக்கு பண்ண போறோம். உங்களுக்கு L1னாக்க நம்ம ஜிக்ஸாக்கா 30 ரூபா புது போகும் பார்த்தோம். உங்களுக்கு என்ன மாதிரியான பிசினஸ் டொமைனுக்கு உங்களுக்கு வந்து என்ன மாதிரி நாம் யூஸ் பண்ணணும் போட்டிருக்க முடியாது உங்களுக்கு. அப்புறம் ஸோ என்ன பண்றோம்னாக்க உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நம்ம பிஸ்னஸுக்கு ஏற்ற மாதிரி, உங்க டேட்டா செட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன வந்து நாம் அப்ளை பண்ணணும். L1 நாம் யூஸ் பண்ணலாமா, L2 நாம் யூஸ் பண்ணலாமான்னு செக் பண்ண போறோம் உங்களுக்கு. சரிதானே? ஸோ இப்போ இங்க என்ன பண்ணிருக்காங்க, இப்போ வந்து இப்போ இந்த லீஸ்ட் ஸ்கொயர் எரருக்கும் மீன் ஸ்கொயர் எரருக்கும் டிஃபரன்ஸ் சொல்லிருக்காங்க. அடுத்து படிங்க. எஸ் சார். இந்த லீஸ்ட் ஸ்கொயர் எரர் வந்து பாத்தீங்கன்னா மாடல் எவாலுவேஷன் பண்ணும்போதே யூஸ் பண்ணுவோம் சார். அந்த ஹைப்பர் பாராமீட்டர் டியூனிங்லேயே வந்து யூஸ் பண்ணுவோம். மீன் ஸ்கொயர் எரர் வந்து எவாலுவேஷன் மெட்ரிக்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். அதாவது நம்ம அக்யூரசி செக் பண்ணும்போது அந்த மாடல் ப்ரிடிக்ட் பண்ணதுக்கு அப்புறம் லாஸ்ட்ல வந்து அக்யூரசி செக் பண்ணும்போது அந்த மீன் ஸ்கொயர் எரர் பார்ட் யூஸ் பண்ணுவோம். அதுதான் புரியாது அவங்க எல்லாம். அவ்வளவுதான், அவங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. சரி, ஹைப்பர் பாராமீட்டர் டியூனிங்னாக்க ரைட். ஓகே சரி. இப்போ நம்ம அந்த கண்டஸ்ட்மெண்ட் சொல்லிடுறோம், உங்கள்கிட்ட மேடம் சொன்னது அப்படின்னு சொல்லிடுறேன். நம்ம என்ன தெரியணும்னாக்க உங்களுக்கு வந்து இது வந்து லினியர் ரெக்ரெஷன் ஒரு அல்காரிதம் பேர், மெஷின் லேர்னிங்ல உள்ள ஒரு அல்காரிதம் பேர் உங்களுக்கு. அப்புறம் இது இந்த லினியர் ரெக்ரெஷன் உங்களுக்கு வந்து எதை வந்து எந்த லாஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுதுனாக்க உங்களுக்கு வந்து இந்த லீஸ்ட் ஸ்கொயர் எரர் தான் பண்ணுது. LSC is used more in the context of parametric estimation models like linear regression. ஒவ்வொரு மாடலும் வேற வேற காஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணும். லினியர் ரெக்ரெஷன் யூஸ் பண்ற மாடல் பேர் வந்து லீஸ்ட் ஸ்கொயர் எரர். இதுதான் சொல்ல வராங்க. அப்புறம் இதை பின்னாடி வந்து இது பார்க்க போறோம், பின்னாடி பார்ப்போம். சரி, அப்புறம் வேற சொல்றீங்களா? அடுத்து என்ன இருக்குது சார்? இதுக்கு சாம்பிள் ப்ரோக்ராம் போட்டிருக்கோம் சார். சரி, இது சிம்பிள் ப்ரோக்ராம் சார். ஆக்சுவல் மைனஸ் ப்ரெடிக்டட் கட்டா லாஸ் ஃபங்க்ஷன் எப்படி வருது மட்டும் போட்டிருக்கோம் சார்.
நம்ம திடீர்னு நம்ம இப்பதான் லினியர் அல்ஜிப்ரா பார்த்துட்டு இருக்காங்க வெக்டர் நம்ம டமால் கொண்டு போயிட்டு நம்மள மெஷின் லேர்னிங் கொண்டு விட்டா கொஞ்சம் பயந்துருவாங்க. இன்னும் கூட இருக்கும்னு பயந்துருவாங்க. ரொம்ப ஈஸி தான் அதுக்கான. இதான் சொல்றீங்களா? சரி, இது வந்து வரைய கொடுத்தாச்சு. இதான் உங்களுடைய உண்மையான ஆக்சுவல் வேல்யூஸ். அது ஓகே. இது வந்து மெஷின் வந்து ப்ரெடிக்ட் பண்ண வேல்யூ. அதாவது வந்து அவர் வந்து சபரி வாங்கின மார்க்ஸ் வந்து ஒரு கிரேட் வாங்கியிருக்காரு. மெஷின் ப்ரெடிக்ட் பண்ண வேல்யூ தான் இருக்குது. நம்ம என்ன பண்றோம்? ப்ரெடிக்டர் வேல்யூ மைனஸ் ஆக்சுவல் வேல்யூ. அதான் உங்களுக்கு வந்து அதான் உங்களுடைய லாஸ்ட் ஃபங்க்ஷன் பார்த்து அவ்வளவுதான். சரி, என்ன கண்டுபிடிக்கிறீங்க இப்ப? ஒய் மைனஸ் ஒய் மைனஸ் ஒய் ப்ரெடிக்டடா? ஆமா சார். ஆக்சுவல் வேல்யூஸ் தான் இருக்குது, ப்ரெடிக்டர் வேல்யூஸ் தான் இருக்குது. நம்முடைய இதுதான் உங்களுடைய அந்த லீஸ்ட் ஸ்கொயர் எரர் எவ்வளவு? 1.14 ஆகுது. அதான பாக்குறீங்க. நீ அப்புறம் L2 நாம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கும் போது இதை வந்திருக்கு உங்களுக்கு. அதான சொல்றீங்க? ஆமா சார். எல்எஸ்சி சார். அப்புறம் ஏன் எம்எஸ்சி? நம்ம தான் நீங்க நோட்ஸ் எம்எஸ்சி போட்டுறீங்க இல்ல? நீங்க எல்எஸ்சி போட்டோம்னா எம்எஸ்சி போட்டுமா இல்லையா? உங்களுக்கு போட்டு காமிச்சிருங்க, அப்பதான் புரியும் உங்களுக்கு. இந்த வேலை எங்க வந்துச்சு? லாஸ்ட் வந்துச்சா? இதான் வேல்யூவா? 4 சார். கேப்ஸ் போட்டா ஸ்மால் ஐயா போய் ப்ரெடிக்ட் ஆகுது. கேப்ஸ் அது கேப்ஸ் ஒய் ப்ரெடிக்ட் சார். கேப்ஸ் ஒய் அண்டர்ஸ்கோர் ப்ரெடிக்ட். ரைட். லென்த் ஸ்பெல்லிங் பண்ணுங்க சார். எல் என் பண்ணுங்க சார். என் போட்டுங்க சார். எம்எஸ்சி போட்டு காமிச்சிருங்க, அப்பதான் தெரியும் என்னாச்சு ப்ராப்ளம். லைன் நம்பர் 26. இல்ல இன்னும் கம்ப்ளீட் பண்ணல சார். கீழ லைன் நம்பர் 26. ரைட், இதான் உங்களுடைய எம்எஸ்சி. சரியா? ஒன்னும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நம்ம விளக்கமா போடுவோம். நல்ல விஷயம். மேல வந்து ஒரு என் டு எண்ட் காமிச்சிருக்காங்க. நம்ம வந்து L2 நாம் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? L2 நாம் வந்து நம்ம ரியல் லைஃப்ல வந்து எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்னு போடுறாங்க. நல்ல விஷயம். ஆக்சுவலா அவங்க போடு ஒரு என் டு எண்டுக்காக வேண்டி. உங்களுக்கு வந்து தெரியும் மெஷின் லேர்னிங்ல வந்து ஒரு ஒரு என் டு எண்ட் ப்ராசஸ் எப்படி நடந்துட்டு இருக்குது L2 நாம் யூஸ் பண்ணி அப்படின்ட்டாங்க. ஓகேவா? அதுக்காக உள்ளதுதான், வேற ஒன்றும் கிடையாது. நம்ம பார்த்தா மேடம் சொன்னாங்கல்ல, இப்போ நீங்க வந்து இப்போ லீஸ்ட் ஸ்கொயர் தான் சம் பண்றது. அதை வந்து நம்பர் ஆஃப் டேட்டாவை வந்து வெயிட் பண்ணி வச்சுனாக்கா இது ஆவரேஜ் கிடைக்கும் போது வேற ஒன்றும் கிடையாது. நம்ம ஆவரேஜ் பார்த்துருக்கோம். லென்த் வந்து 4 கிடைச்சிருக்கு நமக்கு. லென்த் வந்து 4. அதை நீங்க 1.14 வந்து டிவைட் பண்ணி 4 கொடுத்துட்டீங்கன்னாக்க வந்து இது ஆன்சர் வரப்போகுது. அவ்வளோதான், பிரச்சனை கிடையாது. அதான் எம்எஸ்சி. நம்ம இன்னொன்று பார்த்தாங்க, நம்மளுடைய அந்த லீஸ்ட் ஸ்கொயர் பேர் வந்து ரெசிடியல் RSS. நாங்கள் ரெசிடியல் சம் ஆஃப் எரர்னு சொல்றாங்க. அது ஞாபகம் வச்சுங்க. டேர்ம்ஸ் கூட ஞாபகம் வச்சுங்க. உங்களுக்கு டேர்ம்ஸை குழப்பம். நான் வந்து உங்களுக்கு லாஜிக் சொல்லி கான்செப்ட் சொல்லி கோடு போட்டாச்சுன்னா உங்களுக்கு வெரி கிளியர் ஆகிடும். உங்களுக்கு டேர்ம்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இந்த இன்டர்வியூ பண்ணும்போது நீங்க கோடு எழுதி ரிசல்ட் போட்டுருவீங்க. இன்டர்வியூல போய் என்ன கேட்பானாக்கா, நீங்க வந்து LSCக்கும் MSC டிஃபரெண்ட் கேட்பாங்க. என்ன சார் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. லீஸ்ட் ஸ்கொயர் எரர் இருக்குது, டெவலப்பிங் நம்பர் ஆஃப் டேட்டானாக்கு வந்து அது வந்து ஆவரேஜ் டேட்டா, அவ்வளவுதான். அந்த டேர்ம்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அது வந்து என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்க ரியல் லைஃப்ல வந்து கோடு ப்ராஜெக்ட்லாம் பண்ணி வேலைக்கு போகும்போது எல்லாம் நீங்க என்ன பண்ண போறீங்க? இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாது. நீங்க பாட்டு கோடு எழுதி நீங்க பாட்டுக்கு ஆன்சர் வந்துட்டு போறீங்க. ஆஃபீஸ்ல என்ட்ரி ஆகும்போது என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு என்ன பண்ணாக்கா லாஜிக் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கணும். அந்த கான்செப்டையும் லாஜிக்கும் நம்ம என்ன பண்ண முடியுது கோடா மாத்தி நம்ம லாஜிக் வந்து ரியல் லைஃப்ல வந்து ஒர்க் பண்ண முடியாது செக் பண்ணி பார்த்துக்கணும். அதான் விபராட்டி போட்டுட்டு இருக்கு நம்ம. அப்புறம் வந்து டேட்டா செட்டோட என்ன நம்ம வந்து ரிலேட் பண்ணி பார்த்துக்கணும். இதுதான் சார் விஷயம் உங்களுக்கு. இதை நம்ம வந்து இப்போ வந்து நம்ம இந்த L2 பார்த்தவங்களுக்கு சரிதானே? இதான் காமன் நாமல் பார்த்தோம். இது வந்து யூக்ளிடியன் பார்த்தவங்களுக்கு வந்து இது லீஸ்ட் ஸ்கொயர் பார்த்தவங்களுக்கு அப்புறம் வந்து LSCன்னு பார்த்தவங்களுக்கு வந்து LSC டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேட்டானாக்கு வந்து மீன் ஸ்கொயர் மாறுன்னு பார்த்தோம். அப்புறம் வந்து இந்த லீஸ்ட் ஸ்கொயர் இன்னொரு பேர் ஒன்று இருக்குது. அது வந்து ரெசிடியல் சம் ஆஃப் எரர்னு பார்த்தோம், RSSன்னு பார்த்தோம். டேர்ம்ஸ் கூட ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் உங்களுக்கு ரியல் லைஃப்ல வந்து எப்படி வந்து அந்த எப்படி வந்து பயன்படுது அப்படின்னு பார்த்தோம் நம்ம. ஓகேவா? வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, இது எலக்ட்ரான் பத்தி பார்த்தோம் நம்ம. கோடு காப்பி பண்ணி போட்டு உங்களுக்கு அந்த ஆட் பண்ண கோடு போட்டு
அவ்வளோதான். ஓகேவா? சரியா போச்சு. ரைட். அவுட்புட் வந்து நார்மலாக போடணும். நம்ம டெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் சார் விஷயம் வர முடியாது. கொஞ்சம் வந்து எல்லாம் அப்படியே இருங்க. நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். இன்னைக்கு நான் சென்னைக்கு வந்து ஒரு காலேஜில் வந்து கூப்பிட்டுருந்தாங்க. நாங்கள் போயிருந்தோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னாக்க, அந்த டீன்லாம் பார்த்து பேசிட்டு இருந்தேன். சென்னை ராமவரத்தில் உள்ள எஸ்ஆர்எம் காலேஜ் வந்து போயிருந்தோம். என்ன வந்து அங்கே வந்து ஒரு கீனோட் அட்ரஸ்க்காண்டி என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்துனாங்க. என்னை பேச கூப்பிட்டுருந்தாங்க. நான் போய் பேசிட்டு இருந்தோம். அந்த பாயிண்ட்ஸ் தான் என்ன பாயிண்ட்ஸை பேசணும்னு போட்டு வச்சிருக்கோம். என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் விஷயம் அப்படின்னாக்க, நமக்கு வந்து புதுசாக ஒரு டீம் என்னங்க ரெக்கார்டிங்ல இருக்கு சார். ஓகே தானே சார்? தெரியிட்டோம். என்னன்னாக்கா வந்து இப்போ அவங்க என்ன பண்ணிருக்காங்க, வந்து மெஷின் லேர்னிங் எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தில் ஒன்று இருக்குது, ராமவாரத்தில் ஒன்று இருக்குது. அங்கே தான் பேர் நினைக்கிறாங்க. மானி அங்கே வந்து அங்கே ஒரு ஈவெண்ட் நடந்துட்டு இருக்குது. அங்கே அது போயிருந்தோம். ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவங்க என்ன சொல்றாங்கனாக்க வந்து அவங்க நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஏஎம்எல், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங்லாம் இருக்குது. அது ஹெச்ஓடிட்டு பேசிட்டு இருந்தோம், அவங்க டீன்கிட்ட பேசிட்டு இருந்தோம், ஓவரால் இன்சார்ஜில் பேசிட்டு இருந்தோம். இப்போ நிறைய காலேஜஸ்ல வந்து பண்ணாது வந்து இப்போ என்ன பண்றாங்கனாக்க, ஒரு காலேஜ் என்ன இருக்குனாக்க உங்களுக்கு வந்து நம்மளுடைய டேட்டா சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், அந்த மெஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், ஏஐலாம் சொல்றோம்ல, இது வந்து கம்ப்ளீட்டாக தனியாக இருக்கும். அப்புறம் வந்து மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்கும். சரிதானே? தனித்தனியாக இருக்கும். ஓகே தானே? இருக்கும். அப்படிதான் எப்பவுமே வச்சிருப்பாங்க. மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட், இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னாக்கா அப்படிதான் இருக்கும் உங்களுக்கு. நாங்கள் வந்து நிறைய காலேஜ் நான் போய் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு வாட்டி நான் போய் சொல்லுவோம் வீட்டு அந்த கச்சோடி பார்த்து பேசிட்டு இருப்போம். அப்போ சொல்லுவோம் நமக்கு நிறைய இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறாச்சு. ஏன்னா உங்களுக்கு வந்து மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், இந்த டேட்டா சயின்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் என்ன முக்கியம்னா, உங்களுக்கு வந்து நம்மளுடைய ஃபண்டமெண்டல்ஸ் முக்கியமான விஷயம் தான் சொன்னா. நம்ம சொன்னபடியே நம்ம வந்து என்னென்னலாம் உங்களுக்கு வந்து வேணும், லினியர் அல்ஜிப்ரா, கால்குலஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேணும்னு சொன்னோம்ல. அப்புறம் அதை வந்து இப்போ என்ன பண்ணிருக்காங்க வந்துருக்கோம். நான் எப்போதுமே இப்போ வச்சுக்கிட்ட பேசும்போது மேத்தமெட்டிக்கல் டிபார்ட்மெண்ட்டையும் நம்மளுடைய மெஷின் லேர்னிங் டிபார்ட்மெண்ட்டையும் ஒன்றா உட்கார சொல்லுவோம். அந்த ப்ரொஃபஸர்லாம் என்ன செய்வாங்கனாக்கா தனியாக உட்காந்துருப்பாங்க, ரூமில் உட்காந்துருப்பாங்க. அந்த மேத்தமெட்டிக்ஸ் ப்ரொஃபஸர், ஹெச்ஓடிஸ் எல்லாமே. இந்த மெஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ் குரூப்லாம் தனியாக உட்காந்துருப்பாங்க. அது உட்காராம வந்து ஒரே ரூமில் வந்து உட்காந்துருக்கணும். தட் மீன்ஸ் என்னன்னாக்க வந்து மேத்தமெட்டிக்ஸும் நம்மளுடைய டேட்டா சயின்ஸும் இட் கோஸ் ஹேண்ட் பை ஹேண்ட். ஓகேவா? அது முக்கியமான விஷயம். இப்போ நிறைய காலேஜஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நம்மளுடைய எஸ்ஆர்எம் ராமவரம் இருக்குல்ல, அவங்களும் வந்து அதை வந்து அவங்களும் போய் சொல்லும்போது, சார் நீங்கள் சொல்றது கரெக்டான விஷயம் சார். நம்ம ஃபண்டமெண்டல் முக்கியமான விஷயம், மேத்தமெட்டிக்ஸ் தான் அடிப்படையான விஷயம் மெஷின் லேர்னிங்க்கும் டீப் லேர்னிங்க்கும். மேத்தமெட்டிக்ஸ்னாக்க லினியர் அல்ஜிப்ரா, அப்புறம் வந்து கால்குலஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இதெல்லாம் முக்கியமான விஷயம். அவங்க வந்து அதை வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்க, இம்ப்ளிமெண்டேஷன் பண்றாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ரைட் ட்ராக்ல போய்கிட்டு இருக்கோம். அர்த்தம் எல்லாமே உங்களுக்கு சரியா? ரெக்கார்டு ஸ்டாப் பண்ண ஒன்று எனக்கு காமிக்கிறேன். ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணுங்க. ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணுங்க. ஹலோ, ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணியாச்சா? பண்ணலையா? ரெக்கார்ட் ஓடிட்டு இருக்கணும். ரெக்கார்ட் எங்க ஸ்டாப் பண்றது? எப்ப ரெக்கார்ட் எப்படி ஸ்டாப் பண்றது? சர்மிளா, மீட்டு இருக்கு நீங்க யாரு? வேற யாரு இருக்கா? ஸ்டாப் ரெக்கார்டிங். ரைட். ஸ்டாப் பண்ணுங்க.